Startup Singam, co-presented by TTK Prestige, powered by trusted home partner DAC. உலகத்துல ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. ஒன்னு வரலாறு படைக்கிறவங்க, இன்னொன்னு வரலாறு படிக்கிறவங்க. அப்படி நாளைக்கு வரலாறு படைக்க காத்திருக்கிற மக்களுடைய சாதனை கதைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஐடியாஸோட வேற லெவல் கலக்கலான மைண்ட் செட்டோட நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்னைக்கு வர போறாங்க. ஸோ அந்த வகையில இப்போ இன்னைக்கு வரப்போற முதல் ஸ்டார்ட் அப் சிங்கம் நான் யாரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறது நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஸ்டார்ட் அப் சிங்கம் Solavio Labs, green solar cleaning solution. Can we please have them onto the stage? ஓகே, ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ஐடியேஷனோட வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாத உலகத்தை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த எலக்ட்ரிசிட்டிக்காக தான் நம்ம பல நேச்சுரல் ரிசோர்ஸஸும் அழிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் மீதி நிறைய பொல்யூஷனும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண கிரியேட் பண்ணது தான் நம்ம Solavio Labs. I am Prashant Goyal, the co-founder and director of Solavio Labs. இப்போ ஒரு மெகாவாட் சோலார் பேனல்ஸ் ஒரு வாட்டி கிளீன் பண்றதுக்கே வந்து 6000 லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட் பண்றோம். ஆனா நம்ம Solavio ரோபோட்ஸ் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாம 100% ட்ரை அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளீனிங் பண்ணி கொடுக்குது. ஒரு சோலார் பேனல் வந்து ஆப்டிமமாக எனர்ஜி ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 டைம்ஸ் நம்ம அதை க்ளீன் பண்ணி ஆகணும். இதே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 GW ஆஃப் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு. அதுக்குண்டான தண்ணி செலவில் வந்து நம்ம 50,000 பேர் இருக்கிற ஒரு ஊரில் வருஷம் பூராவே தண்ணி சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் Solavio Labsல ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் பட்ஜெட் கம்மி, ரிசோர்ஸஸ் கம்மி, டைம் கம்மி, பட் எங்களோட விஷனும் ட்ரீமும் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு வேர்ல்டு வைடில் இப்போ எங்களால் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், சஸ்டைனபிள் ப்ராடக்ட்டை வந்துட்டு எங்களால் கொடுக்க முடியுது. எங்களோட நோக்கம் தண்ணியே இல்லாமல் வேலை செய்கிறவங்க கஷ்டப்படாமல் சோலார் பேனலை க்ளீன் பண்ணி சுத்தமான பவரை ஜென்ரேட் பண்ணணும். கோவையில் ஆரம்பிச்சு உலகம் முழுவதும். ஓகே, ஸோ சோலார் பவருக்கு வந்து சூரியன் படைப்பாளி, அந்த சோலார் பேனல்ஸோடைய துடைப்பாளி தான் அவங்களுடைய கருவி. ஸோ எந்த மாதிரியான ஐடியான்னு ஏவியில் பார்த்தோம். அதோடைய பிட்ச் என்னன்றதை பார்த்துலாமா? அவுட் டு தி பிட்ச். வணக்கம், என் பேர் மோகன். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் உலக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மின்சாரம் இல்லைங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு ஏவிலையும் பார்த்தோம். நம்ம இந்த மின்சாரம் தேவைக்கு அனல் மூலமாகவோ அணு மூலமாகவோ நம்ம மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பும் உடம்புக்கு நம்ம இருக்கிற சுகாதார கேடுகளையும் பார்க்கும் பொழுது எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுறது. இந்த கேள்விக்குறியை மாற்றி பொருளாதார முன்னேற்றத்தை சுதந்திரமா நார்மலா டெவலப் பண்ணிட்டு போனோம்னா we have to move towards green energy. உலகம் ஃபுல்லா பல நாடுகள் கிரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த கிரீன் எனர்ஜியை பத்தி நம்ம பேசும்போது முதல்ல வர்றது சோலார் எனர்ஜி. ஏன்னா சோலார் எனர்ஜி மட்டும்தான் அளவே இல்லாமல் நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்கும் யூஸ் பண்ண முடியும். இந்த சோலார் எனர்ஜி இயற்கைக்கு ஒரு பக்கம் நண்பனாக இருக்குன்னா இன்னொரு பக்கம் ஒரு சவாலாகவும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சோலார் பேனல்ஸ் மேலே தூசி பட்டு இது ஈஸியாக அழுக்காயிடுது. இந்த அழுக்குனால 5லேருந்து 20% வரைக்கும் எனர்ஜி ஜென்ரேஷன் பாதிக்குது. இந்த எனர்ஜி ஜென்ரேஷன் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் சோலார் பேனல்ஸ் வந்து நல்ல தண்ணி வச்சு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சோலார் பேனலை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கே 2 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இது க்ளீன் பண்ணால் கூட ஆனுவலாக 4% வரைக்கும் சாயிலிங் லாஸ் இருந்துகிட்டே செய்யும். நம்ம வீட்டில் எப்படி மாப் போட்டு துடைக்கிறோமோ அதே மாதிரி தான் சோலார் பேனல்ஸும் மாப் போட்டு துடைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 GW சோலார் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி சோலார் பேனல்ஸ் இருக்குது. இது க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? ஒரு உதாரணத்துக்காக கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய ஊரோடைய ஒரு மாதத்துக்கு உண்டான நல்ல தண்ணி சப்ளைக்கே நம்ம சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கே செலவு பண்ணிடுறோம். இந்த பிரச்சனை தான் எங்களுடைய ஸ்டார்ட் அப் Solavio சால்வ் பண்ணுது. வணக்கம், என் பெயர் பிரசாந்த், த co-founder of Solavio Labs. நாங்கள் வந்து பேட்டன்டட் டெக்னாலஜி வச்சு ரொபாட்டிக் கிளீனிங் சொல்யூஷன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய ரோபாட்ஸ் வச்சு 100% ட்ரை கிளீனிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனுவல் சாயிலிங் லாஸ் வந்து 4%லேருந்து வெறும் 0.5% தான் வரும். ஒரு சின்ன மொட்டை மாடியில் சோலார் இருந்தாலும் சரி, இல்லை ஏக்கர் கணக்காக சோலார் பவர் பிளான்ட் இருந்தாலும் சரி, எங்களுடைய ரோபாட்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஒரு ஸ்க்ராச்சஸும் பண்ணாமல் க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதுவும் மீதி எனர்ஜியும் சேர்த்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். வணக்கம், என் பேர் மோனிகா.
I'm the co-founder of Solavio, and I run the Middle East operations. Across the region, we saw the same issues everywhere, except at a much larger scale than India. Workers were being sent out into extreme conditions where the temperatures would go up to 50 degrees. This was creating hazardous environments for them to work in. Along with this, millions of liters of water is being wasted just to clean solar panels. This is where Solavio comes in. Solavio is one of the only Indian companies to have executed projects in multiple countries in the Middle East like Saudi, UAE, Oman, and some challenging locations like Yemen and Gaza. We believe that solar energy should scale responsibly and not at the cost of human lives or at the cost of a scarce resource like water. சுட்டரிக்கிற வெயில்ல சோலார் பேனலை க்ளீன் பண்ணுறது எவ்வளவு கஷ்டமானது அப்படின்னு இப்போ மோனிகா சொன்னதை நம்ம கேட்டோம். இந்த ப்ராடக்டை நாங்கள் முதலாக டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பொழுது ஏகப்பட்ட சவால்களை சந்திச்சோம். நாங்கள் இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் இந்த ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு முதல் முறையாக வர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ ப்ராஜெக்ட் டெவலப்பரோ இல்லை கான்ட்ராக்டர்கிட்டையும் நாங்கள் போன போது அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. இந்த பாட் வந்து பேனலை டேமேஜ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுமா, எங்கிட்ட ஏற்கனவே பிளான்ட் இருக்குது அதில் இதை வந்து டிப்ளாய் பண்ண முடியுமா, அதுக்காக நான் மேலே செலவு பண்ண முடியுமா, நான் இதெல்லாம் பண்ணேன்னா நீங்கள் சர்வீஸ் கொடுப்பீங்களா, எனக்கு பேனலுக்கு 25 வருஷத்துக்கு பேனல் சப்ளையர் வாரண்டி கொடுக்குறாங்க, அதை உங்களால் கேடு இல்லாமல் பார்த்துக்க முடியுமான்னு ஏகப்பட்ட கொஸ்டின். இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். எங்களோட ப்ராடக்டை இன்னும் நல்லா டெவலப் பண்ணோம். அந்த ப்ராடக்டை வேறு வேறு பேனல்களில் 10,000 முதல் 12,000 க்ளீனிங் சைக்கிளுக்கு டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் முடிவில் எங்கள் பாட்டை ஆப்ரேட் பண்ணுறதுனால எந்த ஒரு பேனலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டோம். எங்களோட ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்கிற பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, புது பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, மிகச்சிறிய மாடிஃபிகேஷனோட எங்களோட பாட்டை எல்லா பிளான்ட்லேயும் ஆப்ரேட் பண்ண முடியும். எங்கள் பாட்டு இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு நாங்கள் கஸ்டமர்கிட்டையும் கான்ட்ராக்டர்கிட்டையும் போன பொழுது தே ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் அவர் எஃபர்ட்ஸ். எங்கள் ப்ராடக்டை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களோட ஜேர்னி அதிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ 6 வருஷமாக 600க்கும் மேலான எங்களோட பாட் நாங்கள் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் சப்போர்ட்டும் சப்சிடியும் மோர் அண்ட் மோர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரெசிடென்ஷியல் சோலார் பிளான்ட். இதுக்காக எங்களோட ப்ராடக்ட் முதல்ல நாங்கள் ஆரம்பித்தது கிரவுண்ட் மவுண்டட் பிளான்ட்காக. அதில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ரூஃப் டாப்புக்கும் இன்னும் சின்ன பிளான்ட்டாக ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப்புக்கும் ஒரு புது ப்ராடக்டை கொண்டு வரும். இந்த ப்ராடக்டுகள்லாம் ஃபுல்லாக ட்ரை கிளீனிங் ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடியவை. எங்களோட ப்ராடக்ட் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உற்பத்தியை பெருக்கிறதுனால வருமானம் அதிகமாகுது. வருமானம் அதிகமாகும்போது இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக. நாங்கள் எங்கள் ஜேர்னி வந்து ஒரு ரோபாட், ஒரு கஸ்டமர், ஒரு சைட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது. கடந்த 6 வருஷத்தில் இன்னைக்கு 600 ரோபாட்ஸுக்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல்டில் டிப்ளாய் ஆகி இன்னைக்கு ஓடிட்டுருக்கு. நாங்கள் வந்து மோர் தென் 700 மெகாவாட்ஸ் இன்னைக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். 700 மெகாவாட்டுங்கிறது கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு உண்டான சோலார் பேனல்ஸ் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்ததுக்கு we are looking to raise funds to help our business grow further. இது வந்து மேன் பவருக்காகவும் சரி, ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் சரி, ப்ராடக்ட் இன்னோவேஷன் அண்ட் R&D சப்போர்ட்காகவும் சரி, we are looking to raise 5 crores investment at a valuation of 33 crores. We invite you all to join our journey to make green energy truly green. Okay, so green solar cleaning solution ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு 600 பிளஸ் ரோபாட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அவங்களுடைய ஆஸ்கியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வில் ஸ்டார்ட் வித் யூ தேவானந்த் சார். உங்களோட பிட்ச் ரொம்ப க்ரீனாக இருந்தது, ரொம்ப ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது. சில டவுட்ஸ் இருக்குது, we can ask. ஓகே, ஸோ இந்த க்ரீன் வந்து ஃப்ளரிஷ் ஆகுதா காசா மாறுதான்றது நம்ம லேட்டர் பார்க்கலாம். தேங்க்யூ சார். எஸ் குமார் வேம்பு சார். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணுறது வந்து இப்போ இஸ்ரேலில், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், சைனீஸ் மேனுஃபேக்சரர்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதை இந்தியாவிலேருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது பார்க்கறது வந்து சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சார். Purpose driven business, சூப்பரான picture, crisp articulation. Only thing missing வந்து founder story. I couldn't grab. Okay? ஆனா சூப்பரா பண்ணீங்க. Very good. We'll wait to, I'll reserve my comments for later. Let the other one. Thank you so much sir. Yes sir. Firstly, mass entry. ரொம்ப கிறிஸ்பான வீடியோ, நல்ல ப்ராடக்ட், ஹார்ட்வேர் ப்ராடக்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட். வெரி இன்ட்ரெஸ்டட் டு see what next. So all the best.
சஸ்டெயினபிலிட்டி ஒரு ஈகோசிஸ்டம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆனால் பிச்சில் முக்கியமானது விஷன் வரல. அது தவிர கொஞ்சம் கேள்விகள். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்டாச்சு. எதெல்லாம் ப்ளஸ், எதெல்லாம் அவங்க இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நடக்க போது என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ நீங்க கேட்கலாம். சிட் சார், வில் ஸ்டார்ட் வித் யூ. ஒரு சோலார் பேனல்ல வந்து தண்ணி இல்லாம கழுவணும் அப்படிங்கறது how did you identify? எப்படி அந்த கேப்பை கண்டுபிடிச்சீங்க? என்னோட கோ-ஃபவுண்டர் சூரஜ் வந்து he comes from a renewable energy background. அவர் கிட்டத்தட்ட 10 வருஷமா சோலார் பிளான்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணாரு. Day in and day out, he could see the manual labor cleaning the panels with buckets of water and mop sticks, and he always felt the need come up with a solution to automate this process. சூரஜ் எங்க இருக்காருங்க? Suraj is in the US right now. He's expecting his second child anytime now, so he's not able to be here at this time. இந்த ஐடியா பத்தி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணீங்க அடுத்தது? சின்ன சின்ன POCs பண்ணீங்களா இல்லை எப்படி வந்து உங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ சூரஜ் வந்து கடைசியாக டாடா பவர் சோலாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கேருந்து he started a proof of concept and then he met me. I'm Prashant. I'm basically a mechanical engineer. ஸோ நானும் சூரஜும் வந்து ஒரு சின்ன வீட்டில் ஒரு கராஜ் மாதிரி ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இதை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணோம். மோர் தென் 10 iterations we did. 10 ஜென்ரேஷன் ஆஃப் ரோபாட்ஸ் நாங்கள் பண்ணிட்டு we got a big break in Dubai with the Dubai Electricity and Water Authority. அங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், கிளைண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சோம். and that is when we ran into Monica. Monica and Suraj are basically childhood friends. So we met Monica in Dubai, and in Dubai மோனிகாக்கும் வந்து இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சது. மோனிகாக்கும் மிடில் ஈஸ்டில் வந்து டெசர்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறனால, அங்கே ஸ்டாண்ட் ஸ்டார்ம்ஸ் இருக்கிறனால பேனல்ஸ் வந்து இன்னுமே அழுக்காகுது அண்ட் வாட்டர் இன்னுமே ஒரு ஸ்கேர்ஸான ரீசோர்ஸ் மிடில் ஈஸ்டில். ஸோ மோனிகாக்கும் எங்களுடைய பிஸ்னஸ் ஐடியா வந்து ரொம்ப ரெசனேட் ஆச்சு and she decided to join our team. ஸோ உங்களோட இனிஷியல் சேலஞ்சஸ் லைக் POCஸ்ல ஜென்ரலாக வந்து இனிஷியல் சேலஞ்சஸ் இருக்கும். இனிஷியல் சேலஞ்ச் என்ன இருந்தது? பொதுவாகவே சோலார் பேனல்ஸ் வந்து ரிமோட் லொக்கேஷன்ஸில் தான் பெரிய சோலார் பிளான்ட்ஸை இல்லை சோலார் பவர் பிளான்ட்ஸை நாங்கள் பார்க்கலாம். ஸோ எங்களுடைய ரோபாட்ஸ் வந்து ட்ரையல் பண்ணும்போது we used to carry our robots to these remote locations. அங்கே சோலார் பிளான்ட்ஸில் பார்க்கும்போது இந்த சோலார் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு நீட்டாக ஒரு லைனில் இல்லாமல் அங்கே வந்து நிறைய லேண்ட் ஆண்டுலேஷன்ஸ் இருக்கும். அதாவது பேனல்ஸ் வந்து முன்ன பின்ன இல்லை மேலே கீழே இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு SUV கார் வந்து எப்படி ஆஃப் ரோடில் நீங்கள் டிரைவ் பண்ணி போகிறீங்களோ அதே மாதிரி தான் எங்களுடைய சோலார் பேனல் கிளீனிங் ரோபாட்ஸ் வந்து சோலார் பேனல்ஸ் மேலே முதல் முறையாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாகவே நிறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தர் கிளீனிங் எஃபர்ட்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். ரெவென்யூ மாடல்ஸை பற்றி பேசுவோம். வில் டாக் லேட்டர். Alright, I've got all my questions. Good. Thank you. Thank you sir. Yes, Devanand sir. சார் வந்து குமாரவேம்பு சார் சொன்ன மாதிரி வாட்டர்லெஸ் ரோபாட் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலில், சைனாவில் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து எந்த விதத்தில் அதோட USP என்னவா இருக்குது? அவங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட என்ன இருக்குது? ஸோ எங்களுடைய ரோபாட் வந்து பல கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் சொன்ன ஃபீட்பேக் வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய ரோபாட்ஸ் ஆர் மோர் ரோபஸ்ட். அதாவது கண்டினியூஸ் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நாங்கள் எங்களுடைய ஓல்டஸ்ட் கிளைண்ட் வந்து திருச்சி ஊரில் ஒரு 20 மெகாவாட் சைட்டில் இருக்காங்க. அங்கே வந்து நாங்கள் 50 ரோபாட் சப்ளை பண்ணோம் 3 வருஷத்து வரைக்கும். அவங்க இன்னைக்கு வரைக்குமே எங்களுடைய ரோபாட்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ரோபாட்ஸ் ஆர் மோர் ரோபஸ்ட், லைட்டர் இன் வெயிட் அண்ட் ஹேவிங் ஹையர் கிளீனிங் எஃபிஷியன்சி. இன்னொரு விஷயத்தை வந்து எங்களுடைய எல்லா காம்படிட்டர்ஸுமே கிரவுண்ட் மவுண்ட் சோலார் ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு மிகப்பெரியான மார்க்கெட் வந்து ரூஃப் டாப் சோலாரில் இருக்குது. ரூஃப் டாப் சோலாரில் வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் இந்த ரோபாட் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு ரோபாட் வந்து ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப் அப்படின்னு நம்ம வீட்லேயே இருக்கிற ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப் மார்க்கெட்டும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து உலகத்திலேயே எங்களுடைய ஸ்டார்ட் அப் தான் முதல் முறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன் கம்பேர் டு சைனீஸ் ஆர் இஸ்ரேல் கம்பேர் பண்ணும்போது உங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்குது? ஸோ டுடே வி ஆர் ஆன் பார் ஆன் த ப்ரைஸிங் வித் அவர் இஸ்ரேலி கான்ட்ரபார்ட்ஸ். சைனா கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய ப்ரைஸிங் கொஞ்சம் மேலே இருக்குது. ஏன்னா எங்களுடைய வால்யூம்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் ஸ்கேல் அப் பண்ணும்போது வால்யூம் கூடும்போது we will be able to compete with price as well with China. இந்த price difference சைனாவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10-20% இருக்குமா இல்லை ஜாஸ்தி இருக்குமா? இன்னைக்கு ஒரு 8% தான் இருக்கு சார். 8% தான் இருக்கு. இப்போ நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்ல வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறீங்களா? So we give a 1 year manufacturer's warranty for any manufacturing defects. ரெண்டாவது வருஷத்துலேருந்து we offer a AMC. AMCல பார்த்தீங்கன்னா we do preventive maintenance and breakdown maintenance as well.
ஸோ அதுக்குண்டான லேபர் சார்ஜஸ் தான் நாங்கள் ஏஎம்சியில் வாங்குகிறோம். சர்வீஸ் பண்ணும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் எது நாங்கள் சப்ளை பண்ணாலுமே அது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இப்போ இது வந்து ரொம்ப வந்து நிச் மார்க்கெட். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த பேனல்ஸ் இருக்கிறதெல்லாம் ரூரல் ஏரியாவில் மட்டும்தான் பேனல்ஸ் இருக்கும். இப்போ இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கும் நீங்கள் மேன் பவர் சப்ளை பண்ணணும்ல? We give our manpower only during installation and commissioning. ஓகே. நாங்கள் எங்களுடைய ரோபாட் ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக சப்ளை பண்ணுறோம். அவங்க வெறும் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் இட் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துறீங்க. எஸ். சர்வீஸ்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ப்ராடக்ட்லாம் இங்கே டிஸ்பிளேல இருக்குல்ல, அது ஏதாவது ஒன்று டெமோ காட்ட முடியுமா எங்களுக்காக? கண்டிப்பாங்க சார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ரொம்ப ஒரு சின்ன ஆப்ரேஷன். இதில் இந்த ப்ராடக்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, தெர் ஆர் அல்ட்ராசானிக் சென்சர்ஸ் பிளேஸ்ட் ஆல் அரவுண்ட் த ரோபாட். ஸோ நம்ம ரோபாட் வந்து ரிமோட்லேருந்து ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணால் கூட கீழே பேனல் இல்லைன்னா இட் வில் நாட் ஒபே த ரிமோட்ஸ் கமாண்ட் அண்ட் இட் வில் நாட் கோ ஃபார்வர்ட். ஏன்னா திஸ் இஸ் அ ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் ஸோ தட் த ரோபாட் டஸ் நாட் ஃபால் டவுன். நான் என்னோட குவாலிட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்புறமா கேட்குறேன். பட் இப்போ நீங்கள் டெமோ பண்ணதுல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வந்தது. இப்போ நீங்கள் சிங்கிள் பேனலில் டெமோ பண்ணி காமிச்சிங்க. சப்போஸ் நிறையா பேனல்ஸ் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் இருந்தால் இந்த டூல் எப்படி மூவ் பண்ணும்? எங்களுடைய ரூஃப் டாப் ரோபாட்டில் வந்து 2 மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் காமிச்ச மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஆப்ரேட்டிங் அ டாய் கார். நம்ம லெஃப்ட் ரைட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் brush on and off. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலுக்கு we have almost 500 meters of line of sight operation. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல நின்று பிளான்ட் பூராவே ரிமோட் கண்ட்ரோல் வச்சு he can operate the robot and clean. அதுவும் இல்லாமல் the residential rooftopல வந்து that is a 100% autonomous robot. அதில் வந்து there are 2 AI based cameras. ஸோ அந்த கேமராஸ் வந்து கீழே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும். It will plot its own path of movement. It will start from the docking station. மொத்தமாகவே க்ளீன் ஆகி மறுபடியும் ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் கிளீனிங். கிரவுண்ட் மவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து பெரிய ரோபாட்ஸில் பார்க்கும்போது ஒரு ரோவில் இருக்கிற கம்ப்ளீட் பேனல்ஸ் வந்து ஒரு ரன்னில் வந்து க்ளீன் ஆகி மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு ரோலேருந்து இன்னொரு ரோக்கு நம்ம மாத்திரம் மட்டும்தான் மேன் பவர் வச்சு தூக்கி நாங்கள் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். இது வந்து நான் நினச்ச அளவுக்கு ஆட்டோமேட்டடாக இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் ஒரு டெசர்ட் லேண்ட்ஸ்கேப் காமிச்சிங்க. அதில் வந்து பேனல் சேர்ந்து இருக்குல்ல, டிஸ்கனெக்டடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் மேனுவலாக 2 ஆள் இதை வந்து தூக்கி தூக்கி ஒவ்வொரு பேனல்லையாக விற்கணும், ரைட்? கிரவுண்ட் மவுண்ட் சோலார் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து லென்த்தியான ரோஸ், இன்னொன்று வந்து மல்டிபிள் சச் ரோஸ். ஒரு ரோலையே வெவ்வேறு டேபிள்ஸ் ஆஃப் பேனல்ஸ் இருக்கும். ஒரு டேபிளில் வந்து 40-50 பேனல்ஸ் இருக்கலாம். பக்கத்தில் இந்த மல்டிபிள் டேபிள்ஸாகவும் இருக்கும். டேபிள் டு டேபிள் கேப், அதாவது ஒரு ரோக்குள்ளாரே இருக்கிற கேப் வந்து எங்களுடைய ரோபாட் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஆயிரும். 6 inches கம்மியாக இருந்தால் 6 inchesக்கு மேலே இருக்கிற கேப்ஸுக்கு வந்து நாங்கள் கனெக்டிங் பிரிட்ஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெர்டிக்கல் பேனல்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? பக்கத்து பேனல்ஸ் Vertical-ஆ நடுவில் கேப் இருந்தால் சின்ன ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் கொடுத்துருவோம். அது எங்களுடைய வீல் வந்து கரெக்டாக அந்த பிரிட்ஜ் மேலே ஓடி கிராஸ் ஆயிரும். சின்ன கனெக்டிங் பிரிட்ஜஸ்னால the robot can easily cross the gap in the same row. கேப் கம்மியாக இருந்தா, கேப் 6 inchக்கு கம்மியாக இருந்தால் கனெக்டிங் பிரிட்ஜ் கூட தேவையில்லை. 6 inchesக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கனெக்டிங் பிரிட்ஜஸ் தேவைப்படுது. இதுவே வந்து ப்ரௌன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ஸில் மட்டும்தான் இந்த இஷ்யூஸ் வருது. புது பிளான்ட் க்ரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட லே அவுட் ட்ராயிங் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபீட்பேக் கேட்டு வாங்கிக்கிறாங்க. உங்கள் ரோபாட்டை ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நாங்கள் இன்புட் கொடுத்தா அவங்க பிளான் டிசைனே புது பிளான்ஸ் வந்து டிசைன்லேயே ரோபாட்டிக் ஃப்ரெண்ட்லியாக அவங்க பண்ணி செட் பண்ணி தராங்க. கிளைம் 99%, 99.5% அக்யூரசி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. அது எப்படி நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு சோலார் பிளான்ட் வந்து நம்ம தண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் அதில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம ஈஸியாக ஸ்காடை வச்சு டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதே எனர்ஜி தான் 100% எனர்ஜின்னு நாங்கள் அசியூம் பண்ணுறோம். ஸோ ஆனுவலாக 1 மெகாவாட் வச்சு 16 மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ரஃபாக ஒரு தம்ரூலாக நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம். தட் 1 megawatt கேன் ஜெனரேட். இப்போது அதே ஆனுவல் எலக்ட்ரிசிட்டியை இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நாங்கள் 3 parallel string ஆஃப் சோலார் பிளான்ட்ஸ் எடுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறோம், இன்னொரு ஸ்ட்ரிங்கில் எங்களுடைய ரோபாட் வச்சு க்ளீன் பண்ணுறோம் டெய்லி க்ளீனிங், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுறோம். இந்த 3 parallel ஸ்ட்ரிங்ஸோடைய
எனர்ஜி ஜென்ரேஷன் நாங்கள் செக் பண்ணும்போது இந்த டேட்டா ஈஸியாக முன்னாடி வந்துடுதுங்க. ஸோ உங்களோட கம்பெனியோட டேலண்ட் பூல் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பீப்புள் தேவைப்படும்னு ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா வந்து சோலார் பேனலுக்கு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் கொஞ்சம் கம்மி தான் இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி டேலண்ட் பூல் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க? ஸோ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு உண்டான டேலண்ட் பூல் வந்து பெருசாக தேவைப்படல. எதனாலனா அவர்ஸ் வந்து ரொபாட்டிக் மேனுஃபேக்சரிங் உண்டான டேலண்ட் பூல் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஒன் விச் ஆர் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ். ரெண்டாவது வந்து எங்களுக்கு மெயின் டேலண்ட் பூலில் இருக்கிற சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா சைட் வந்து ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிறனால இப்போ ஒரு சைட்டுக்கு நாங்கள் ஒரு 100 ரோபாட் ஒரே சைட்டுக்கு சப்ளை பண்ணுறோன்னா அந்த ரோபாட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான மேன் பவர் தான் லோக்கல் சைட்டில் நாங்கள் ஹையர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் தான் நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாக ஃபோர்சி பண்ணுறோம். பட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின் இன்ஸ்டலேஷன் கமிஷனிங்கில் சேலஞ்சஸ் வந்து பெருசாக இல்லைங்க. ஓகேங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். குமார் வேம்பு சார், நம்ம முதல் பார்ட்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டர்ஸ் மேலே தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். நான் இப்போ உங்கள் ஃபவுண்டர்ஸ் 3 பேரோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு விஷயம் என்ன பாதர் பண்ணுதுன்னா 3 பேருமே பார்ட் டைமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு 3 பிஸ்னஸில் இருக்கீங்க, அவங்க 2 பிஸ்னஸில் இருக்காங்க, இன்னொரு ஃபவுண்டர் 2 பிஸ்னஸில் இருக்காரு, அது மாதிரி. ஸோ யாரு தான் இதில் ஃபுல் டைமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறது? ஸோ நான் வந்து பிரசாந்த் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நான் மட்டுமே ஃபுல் டைம் சொலாவியோக்கு மட்டும்தான் வேலை செஞ்சுட்ருக்கேன். மோனிகாவும் பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்துட்டு ஃபுல் டைம் வெறும் சொலாவியோக்கு மட்டும்தான் வேலை பண்ணுறாங்க. என்னுடைய அதர் பிஸ்னஸ் வந்து என்னுடைய பார்ட்னர்ஸ் வந்து ஃபுல் டைமாக அவங்க பார்த்துக்கிறாங்க. அண்ட் அது வந்து 16 இயர்ஸாக ஒரு எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் தான். அது ஆட்டோ பைலட்டில் ஸ்டாஃப்ஸே பார்த்துக்கிறாங்க சார். இல்லை அந்த ஹுலிக்கல் எலக்ட்ரோ இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி, பிரசாந்த் என்டர்பிரைசஸ், ஹுலிக்கலிங்கில் வந்து என்னுடைய பார்ட்னர் தான் ஃபுல் டைம் இருக்காரு. அவர் தான் ஃபுல் டைம் ஃபேக்ட்ரிக்கும் அட்டென்ட் பண்ணுறாருங்க சார். பிரசாந்த் என்டர்பிரைஸ் வந்து 20 வருஷமாக ஒரு பழைய எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான். அது என்னுடைய ஸ்டாஃப்ஸே ஆட்டோ பைலட்டில் பார்த்துக்கிறாங்க. இப்போது இந்த நீங்கள் 3 ஃபவுண்டர் இருக்கீங்க, ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப், ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் சிஇஓ வச்சுருக்கோம். அப்போ ஃபவுண்டர்ஸோட ரோல் என்ன, எப்படி கம்பெனியை இப்போ மேனேஜ் பண்ணுறீங்க, ஃபவுண்டர்ஸோட டே டு டே என்ன செய்கிறாங்க, அதை மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ என்னோட பேக்ரவுண்ட் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக போது ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ராடக்டோடைய பர்ஃபார்மன்ஸ், ப்ராடக்டில் இருக்கிற இன்னோவேஷன் அண்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் வந்து என்னுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸ். மோனிகா வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கும்போது அவங்க மிடில் ஈஸ்ட்க்கு உண்டான பிஸ்னஸ், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அங்கே இருக்கிற சர்வீஸ், பேசிக்லி மிடில் ஈஸ்டில் இருக்கிற அத்தனை பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸும் மோனிகா பார்த்துக்கிறாங்க. சூரஜ் வந்து இன்றைக்கி யூஎஸில் இருக்கார். யூஎஸில் இருக்கும்போது கூட நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ரெண்டுத்துலேயும் எங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து எங்களுக்கு ஒரு சிஇஓ, ஏன் நாங்கள் மோகன் சார் வந்து எங்கள் டீமில் ஹையர் பண்ணியிருக்கோன்னா, எங்கள் டீமில் ஃபுல்லாகவே நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கோம். நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தபோது எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் அவங்க இருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிஇஓ எங்களுக்கு தேவைப்பட்டுருச்சு. One, to anchor our team, to guide us, also to effectively communicate with our clients. So that's how we have Mohan sir as part of our team. ஸோ சிஇஓவோட ரோல் என்னென்ன? ஃபவுண்டரை கைட் பண்ணுறது தானா, இல்லை டே டு டே ஆப்ரேஷன்ஸில் ரோல் இருக்கா? கஸ்டமர் அக்விசிஷனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி அதை லீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெவலப் பண்ணுறது, சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுலையும் ஐ எம் இன்வால்வ். டே டு டே ஆப்ரேஷன், ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ரீஜனில் சேல்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னீங்க. உங்களுடைய சேல்ஸ் நம்பரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ரீஜன்லேயும் வருது? ஸோ இந்த கடந்த 6 வருஷத்தில் வந்து நாங்கள் ஒரு லைஃப் டைம் ரெவென்யூ 12 கோடி ரூபா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 70% ஆஃப் அவர் ரெவென்யூ 70% of our revenue is from Indian domestic operations, 30% is from the Middle East operations. Middle Eastலையுமே நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6 கண்ட்ரியில் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். அதான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி 10 வருஷம் ஆகுது இல்லையா ஆரம்பிச்சு, ப்ராடக்ட் ரெடி ஆகியும் நீங்கள் 6 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. பட்டு ஓவரால் சேல்ஸ் நம்பர் பார்த்தாலோ அந்த 6 வருஷமாக ப்ராடக்ட் இருக்கிறதுக்கான மெச்சூரிட்டி வந்து சேல்ஸ் நம்பரில் இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தா ஒரு லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா? ஏன்னா எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகலைன்னா ஒரு பிளான் பி இருக்கு. இது ஒரு லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் மாதிரி, ஒரு நல்லா இது பண்ணுறோன்னு சொன்னால் நல்லா மரியாதையாக இருக்குங்கிறதுக்காக பண்ணுறோமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ இந்த 10 வருஷ ஜேர்னியை ஒரு மைல்ஸ்டோன் என்ன, ஏன் நம்ம இவ்வளோ நாளில்
இவ்வளவுதான் அச்சீவ் பண்ணியிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க, அதை கவர் பண்ண முடியுமா? சொலாவியோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷம் முன்னாடி 2016 வந்து வேற ஒரு கம்பெனி நேம் முல்பகல் சோலார் அப்படின்னு சொல்லி இன்கார்பரேட் பண்ணது. அந்த டைமில் சூரஜும் ப்ரீமியர் எனர்ஜி சோலார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2018 தான் அந்த கம்பெனி வந்து சொலாவியோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பேர் மாற்றினோம். ஸோ ஆக்சுவலி 2018 தான் எங்கள் பிஸ்னஸே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2019 தான் நான் ஜாயின் பண்ணேன் இந்த பிஸ்னஸை. ஸோ நானும் சூரஜும் ஒரு இன்ஜினியர் வச்சு நாங்கள் 3 பேர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கராஜ்லேருந்து வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி. 2020 வந்து மோனிகா எங்கள் டீம் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த பிஸ்னஸ் தான் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து எங்களுக்கு ஒரு சோல் ஃபோக்கஸாக இருக்குது. இந்த பிஸ்னஸ்லேருந்து நாங்கள் ஃபவுண்டர்ஸ் வந்து சேலரி வந்து ட்ரா பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கிறனால தான் நாங்கள் சேலரி வந்து ட்ரா பண்ணாமல் இருந்திருக்கோம். அந்த பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ தட் வி கேன் கிவ் அவர் 100% கான்ட்ரிபியூஷன் டு சொலாவியோ. 2019 அப்புறம் வென் கோவிட் ஹிட் இன் 2020 எங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஜேர்னி வந்து 2 இயர்ஸாக போச்சுங்க. 2021 தான் நாங்கள் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 2021 we started with 14 lakhs of sales, then next year 35 lakhs, then next year 1.2 crores, அதே மாதிரி 2.2 crores in the next year. So every year we had a year on year growth வச்சு தான் நாங்கள் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் we started in தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிரா, குஜராத் அந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேட்ஸில் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கஸ்டமருடைய ஜேர்னி வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சொன்னேனே, உங்கள் விஷன் இன்னும் கிளியராக இல்லை எனக்கு. ஸோ 3 கேள்விகள் இருக்குது. ஒன்று உங்கள் விஷன், செகண்ட் வந்து உங்கள் மேனுஃபேக்சரிங், நீங்கள் வெர்டிகலி இன்டிகிரேட்டடாக இருக்கீங்களா, தேர்ட் வந்து உங்கள் ப்ரெசன்டேஷன் போது சொன்னீங்க இது சிங்கிள் பேனலுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய விஷன், எங்களுடைய குறிக்கோள் வந்து சொலாவியோ வெறும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் குளோபலாக சோலார் பேனல் எனர்ஜி எஃபிஷியன்சிக்கு ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனியை நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் கிளீனிங் அப்படின்னா நாங்கள் ஒரு 2 விஷயம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து சோலார் அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேரும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் that works hand in hand with our robots. ரெண்டாவது we are also working on a new robot for grass cutting. இதே சோலார் ஃபீல்டில் வந்து நிறைய முள் வந்து இருக்குது. அதில் நிறைய வாட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நடந்து கூட நம்ம போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய கிளைண்ட்ஸ் கேட்டாங்க, நீங்கள் க்ளீனிங் ரோபாட்ஸும் பண்ணுறீங்க, அதுவும் சேர்த்து கிராஸ் கட்டிங்கும் ஒரு ரோபாட் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கிளைண்ட்லேருந்து ரிக்குவயர்மெண்ட் வரும்போது இது கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், இதுக்கு ஒரு பிஸ்னஸ் கேஸும் இருக்கும் மாதிரி நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து பேபி ஸ்டெப்ஸ் தான் எதுக்கு எடுத்திருக்கோம். ஸோ தட் இஸ் அபவுட் அவர் விஷன். செகண்ட், இட் இஸ் ஸ்டில் நாட் கிளியர் ஆனஸ்ட்லி. நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டு மேக் இட் அ குளோபல் கம்பெனி, யூ ஆர் ஆல்ரெடி குளோபல். ஸோ வேர் இஸ் த விஷன், லாங் டேர்ம் விஷன்? அது கிளியரா இல்லை. எங்களோட கம்பெனி அடுத்த 5 வருஷத்துல இது ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனியா சோலார் பிளான்ட்ல இருக்கிற ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி குளோபல் லீடர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ரெண்டாவது கேள்வி, இப்போ மேனுஃபேக்சரிங் நீங்கள் கம்ப்ளீட்லி வெர்டிகலி இன்டிகிரேட்டடாக இருக்கீங்களா? எங்களுடைய ரோபாட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பார்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து மெட்டல் ஃபேப்ரிகேட்டட் பார்ட்ஸ் லைக் அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் பாட் அவுட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. மெட்டல் ஃபேப்ரிகேட்டட் பார்ட்ஸ் அத்தனையுமே வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். வெண்டர்ஸ் கிட்ட வந்து லைக் பவுடர் கோட்டிங், லேசர் கட்டிங், பெண்டிங் அந்த மாதிரி வெவ்வேறு ப்ராசஸ் அவங்க பண்ணி பார்ட்ஸ் வந்து எங்களுக்கு உள்ளார வருது. அதே மாதிரி பாட் அவுட் காம்பனன்ட்ஸ் லைக் ப்ரஷஸ், மோட்டர்ஸ், வீல்ஸ், பேட்ரிஸ் அந்த மாதிரி வெவ்வேறு பாட் அவுட் காம்பனன்ட்ஸ் வந்து வெவ்வேறு வெண்டர்ஸ் கிட்டேருந்து உள்ளார வருதுங்க. 90% ஆஃப் அவர் பில் ஆஃப் மெட்டீரியல் இஸ் வித்தின் இந்தியா இட் செல்ஃப். லெஸ் தென் 10% உண்டான ரா மெட்டீரியல் மட்டும்தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் எல்லா ரா மெட்டீரியல் உள்ளார வந்ததுக்கப்புறம் நாங்கள் அசம்பிளி ப்ராசஸ் இன்ஹவுஸ் பண்ணி அசம்பிளி, டெஸ்டிங், பேக்கேஜிங் அண்ட் டிஸ்பேச் வந்து நாங்கள் எங்களுடைய ப்ரெமைசஸ்க்குள்ளார பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய ப்ரெமைசஸில் 100 ரோபாட்ஸ் பர் மந்த் அந்த கெப்பாசிட்டியில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இட் இஸ் ஈஸிலி ஸ்கேலபிள். நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்ததுன்னா அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஸ்கேலப் பண்ணணும். எந்த ஒரு பெரிய மெஷினோ இல்லை ஒரு பெரிய டூலிங் வந்து எங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அவர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஈஸி டு ஸ்கேல் அப். அண்ட் மூணாவது கேள்வி, உங்கள் ப்ரெசன்டேஷனில் சொன்னீங்க மொட்டை மாடியில் ஒரு சிங்கிள் பேனல் இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம், அதில் காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குமா? ஏன்னா யார் சோலர் பேனல் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஹவுஸ் ஹெல்ப்பர் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் 5 மினிட்ஸில். ஸோ இது தேவையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குமா? ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப்பில் வந்து மெயினாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மல்டிபிள் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு இப்போ மார்க்கெட் எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு 10,000 வீடில் வந்து சோலார் பவர் பிளான்ட் ரெசிடென்ஸில் போடுறாங்கன்னா 2-3 கான்ட்ராக்டர்ஸ் மட்டும்தான் இந்த வேலையை பார்ப்பாங்க.
they take care of the complete maintenance. Install பண்ணிட்டு they also give a warranty, they arrange for the government subsidy. அவங்களே வந்து மெயின்டைன் பண்ணி பவர் ஜெனரேஷன் குறையாம பார்த்துக்கிறாங்க. கிளீனிங்கும் வந்து அவங்களே பார்ட் ஆஃப் கான்ட்ராக்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் இஸ் டெவலப் டு அட்ரஸ் தட் நீட். ஒரு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் இதை எங்ககிட்ட வாங்கினாங்கன்னா அவங்களோட ஒரு டீமில் ஒரு நாளைக்கு நார்மலாக 3 இல்லைன்னா 4 இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் மேலே போய் இந்த மாதிரி ஒரு டூல் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சுட்டு ஒரு நாளைக்கு அவங்களால ஒரு 10 இன்ஸ்டலேஷனை க்ளீன் பண்ண முடியும். நார்மலாக ரூஃப்டாப் இன்ஸ்டலேஷன் எடுத்துனீங்கன்னா தேர் நாட் பி ஒன் பேனல். மேஜராக மினிமம் வந்து ஒரு 3 கிலோவாட்ஸ் இருக்கும். அதுலேருந்து ரெசிடென்ஷியலில் இட் கோஸ் அப் டு 10-15 கிலோவாட்ஸ். 3 கிலோவாட்டுங்கிறது ஒரு 6லேருந்து 7 பேனல் வரைக்கும் இருக்கும். பட் உங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் சொன்னது வந்து ஒரு சிங்கிள் பேனல், ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹோம் இருக்குது. இட்ஸ் நாட் அ கம்யூனிட்டி. ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹோமில் அங்கே வந்து காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குமா? அக்கார்டிங் டு யோர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் அதான் சொன்னீங்க. டிப்பிக்கலி ஒரு வீட்டில் நாங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா வெறும் ஒரு சிங்கிள் பேனலாக இருக்காது. அது ஒரு சின்ன குரூப் ஆஃப் பேனல்ஸாக இருக்கும். மேபி 4, 5 அப் டு ஒரு 10 பேனல்ஸ் டிபெண்டிங் ஆன் த ரூஃப் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி. தீஸ் பேனல்ஸ் மோகன் சார் சொன்ன மாதிரி டிப்பிக்கலாக ஒரு கான்ட்ராக்டருடைய பார்வையில் தான் இருக்கும். அவங்க வந்து இன்ஸ்டலேஷன், கமிஷனிங், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், அப் டைம் எல்லாமே அந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. எங்களுடைய கஸ்டமர் அந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் தான். ஸ்பெசிஃபிக் ரோபாட் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டர்னால ஒரு சின்ன பேக்லேயே இந்த ரோபாட் வந்து வைக்க முடியும். ஒரு பேக் பேக்கில் வச்சுட்டு தே கிளைம் ஆன் டு த ரூஃப் டாப், க்ளீன் த ரூம் அண்ட் கெட் டவுன். ஸோ ஒரு நாளைக்கு 8 to 10 சச் ரூஃப் டாப்ஸ் தே ஆர் ஏபிள் டு க்ளீன். ஸோ வெறும் ஒரு வீட்டுக்கு உண்டான சேவிங்ஸ் நீங்கள் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு சோலார் பிளான்ட்டுமே ஒரு 15 days க்ளீன் பண்ணாமல் நம்ம வச்சோம்னா 4% எனர்ஜி லாஸ் ஆகும். 1 month க்ளீன் பண்ணாமல் வச்சோம்னா அந்த 4% வந்து 12% எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கோமோ அவ்வளோ லாஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து கான்ட்ராக்டர்ஸுக்கு கொடுக்குறோம், ஹூ இஸ் அன் அக்ரிகேட்டர். ஒரு 100-200 வீடுகளை வந்து க்ளீன் பண்றவங்களுக்கு நாங்க இது B2B-ஆ இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, பட் அவங்க பிரசன்டேஷன் அப்படி வரல. அவங்களோட பிரசன்டேஷன்ல வந்து இந்த சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஒரு சின்ன கட்டத்துல இருந்து எத்தனை ஏக்கர் கணக்கு வேணாலும் நாங்க அதை செஞ்சு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை மேடம் கரெக்டா பிடிச்சிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா அப்படின்றதான் கேள்வி. இது ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேவானந்த் சார், வாட் இஸ் யுவர் வியூ? நீங்க சொன்னீங்க வந்து சைனா சீப்பஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க சீப்பஸ்டா இருக்கும்போது உங்களோட ப்ராடக்ட் ஏன் ஒருத்தர் வாங்கணும்? செகண்ட் திங் வந்து உங்களால பிரைஸோட வந்து அட்வான்டேஜ் கொண்டு வர முடியும் அப்படின்னா எந்த குவான்டிட்டி உங்களுக்கு ஆர்டர் வந்துன்னா அந்த அட்வான்டேஜ் கொண்டு வர முடியும்? முதல் கேள்வி வந்து we are still even today we are able to compete. நாங்கள் சைனா மார்க்கெட்டில் கம்பீட் பண்ண முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளேயர்னால தான் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து எஃபெக்டிவாக தர முடியும். மேக்ஸிமம் கம்பெனிஸ் எதனால சைனீஸ் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தயங்குறாங்கன்னா நாளைக்கு அவங்க சப்ளை பண்ணி சர்வீஸ் கொடுக்கலினா இது எப்படி ஓடும் அந்த பயத்தில் தான் இன்னைக்கு டொமஸ்டிக் சப்ளையர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் when they are competitive they are only selling to பெரிய பெரிய பிளான்ட்டுக்கு பெரிய மெகாவாட்டில் 300-400 மெகாவாட்டில் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் 500லேருந்து 2000 பிளான்ட் பாட் வரைக்கும் இருக்கும்பொழுது தான் காம்படிட்டிவாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து 10லேருந்து இந்த 100-150 மெகாவாட் பிளான்ட்டுக்கு சைனா பிளேயர்ஸ் வர்றதில்லைங்க. தட் இஸ் அவர் ஸ்வீட் பாட். அதில் வந்து நம்ம ஆக்சுவலான மார்ஜினோட ப்ராடக்டை விற்க முடியும். பெரிய பிளான்ட்டுக்கு போகும்பொழுது இது வரைக்கும் நாங்கள் வால்யூம் பில்டப் பண்ணலை. we have just started. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வாஸ் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இட் வாஸ் பூட் ஸ்டாப். நாங்கள் வால்யூம் பெருசாக ஆக எங்களோட வெண்டர் சப்போர்ட்னாலையும் மாடிஃபைடு டிசைன் விச் ஹவ் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கோம். டிசைன் ரெடியாக இருக்குங்க. ப்ராடக்டை டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வித் தட் we will also be competitive to even Chinese players. யூரோப்பியன் ப்ராடக்ட்டோட உங்க ப்ராடக்ட் வந்து எவ்வளவு தூரம் பிரைஸ் காம்படிட்டிவா இருக்கும்? யூரோப்பியன் மார்க்கெட்டை நம்ம பார்க்கும்பொழுது மெயினாக நாங்கள் பார்க்குற ப்ராடக்ட் காம்படிஷன் பார்க்குறது இந்த கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ரூஃப்டாப். அதில் வந்து சோலார் கிளீன் ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குங்க. ஐ ஷுட் நாட் பி டாக்கிங் அபவுட் பிராண்ட் பட் ஐ எம் மேக்கிங் இட் கிளியர். யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் about 28,000 to 30,000 euros each. உங்களுக்கு? We will be literally about a 1/4. ஓகே. ஆல்ரெடி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா இந்த ப்ராடக்ட்டை? இந்த ப்ராடக்ட் சார் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலையும் மிடில் ஈஸ்ட்லையும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். கையில் வந்து ஒரு 5 CRக்கான ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்க. இது ஆர்டர் வந்து ஒன்லி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் இருக்கா இல்லை இந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்ட் ஏதாவது அட்வான்ஸ் வந்திருக்கா? இந்த ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் மட்டும்தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
அண்ட் ஆல்ரெடி இதுக்காக இன்வென்ட்ரி ஆஃப் 1.2 crores இன்வென்ட்ரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நார்மலாக நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறீங்க, உங்கள் பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன? ஒரு 25% இஸ் அட்வான்ஸ், 30 to 40% வந்து அப்பான் டிஸ்பேச், ரிமைனிங் பர்சன்ட் வந்து ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் அண்ட் கமிஷனிங். இந்த ஆர்டர் ஷுவராக வரணுங்கிறதுக்கு மாதிரி ஏதாவது இன்டெமினிட்டி இருக்கா? ஓகே, அவங்களுடைய ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுனால அட்வான்ஸ் லேட்டாக கொடுக்குறாங்க. பட் இது ஆர்டர் 100% உங்களுக்கு தான் கொடுப்பாங்கிறதுக்கான இன்டெமினிட்டி கிளாஸ் எதாவது இருக்கா? இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டெவலப்பர் கான்ட்ராக்டர் மூலமாக எங்களுக்கு வந்திருக்குது. ஃபைனல் கிளையண்ட்டோட வி ஆர் ஆல்சோ இன் டச். இந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் இஸ் கான் த்ரூ அ செவரல் ஃபேஸஸ். ஒரு 6-7 காம்படிட்டிங் ப்ராடக்டை வந்து ஆஃபர் பண்ணி டெக்னிக்கலாக எங்களோட ப்ராடக்டை எவாலுவேட் பண்ணி அப்ரூவ் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இந்த பிளான்ட்டில் யூஸ் பண்ணணும்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் தட் அப்ரூவல். அந்த அப்ரூவல் பேசிஸில் எங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கான்ட்ராக்டர்னு வந்திருக்கு. வி ஆர் ஆல்சோ டிஸ்கஸிங் வித் தி கிளையண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நிஜமாவே டிலே இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. அந்த ப்ராஜெக்டில் டிலே இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஜென்யூன் ப்ராஜெக்ட். அதே ப்ராஜெக்டில் இன்னொரு எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னொரு கான்ட்ராக்டர் மூலமாகவும் பேஸ்ட் ஆன் திஸ் அப்ரூவல் 2வது பர்ச்சேஸ் ஆர்டரும் எங்களுக்கு வந்திருக்கு. தட்ஸ் அபவுட் 1.5 crores. நீங்கள் பூட் ஸ்டாப்னு சொன்னீங்க, 1.2 crore ஆல்ரெடி வந்து ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணிட்டதா சொன்னீங்க. அப்படி ஏதாவது நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்களா இல்லை உங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டா? இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபவுண்டர் சைட்லேருந்து 6.5 crores வந்து எங்களுடைய ஓன் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். தி ஒன்லி லோன் இன் அவர் புக்ஸ் இஸ் த டைரக்டர் லோன் விச் இஸ் given by Monica herself. அண்ட் அதுக்கான டேர்ம்ஸ் என்னங்க? என்ன இன்ட்ரெஸ்ட்? இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பியரிங் லோனா, நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் லோனா? இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லாங் டேர்ம் லோன் தான் சார். ஸோ லாங் டேர்ம் அப்படின்னா வந்து லைக் இஸ் த எனி லாக்-இன் பீரியட்? நோ, தெர் இஸ் நோ லாக்கிங் பீரியட் அண்ட் வி ஆர் ஃப்ளெக்சிபிள். அதாவது இன்வெஸ்டர்ஸோடைய ஃபீட்பேக் வச்சு இந்த லோன் வந்து ஈக்விட்டியாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நாங்கள் அது ஈக்விட்டியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும் ரெடி. இல்லை இந்த லோன் வந்து நாங்கள் லாங் டேர்மாக புக்ஸில் வச்சு கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வச்சு ரீபே பண்ணிக்கலான்னு ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஆல்சோ. இப்போ ப்ரெசென்ட்டாக வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் மார்ஜின்? ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இந்தியாவில் வந்து வி ஆர் செல்லிங் அட் வித் 30% கிராஸ் மார்ஜின். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் டு மிடில் ஈஸ்ட் வி ஆர் செல்லிங் வித் 40 to 45% ப்ராஃபிட் மார்ஜின், கிராஸ் மார்ஜின் லெவல்ஸ். குவாலிட்டேட்டிவா நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய இன்வெஸ்டர்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸ்டார்ட் அப் ஸ்கூல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா, அவங்க இதை ஃபர்ஸ்ட் ஹேண்டா பாக்குறாங்களா, ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கா, இது ஃபுல்லி ஆட்டோமேட்டடா, இதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பல கேள்விகள் காரசாரமா வந்தாலும் ரொம்ப அழகாவே டேக்கிள் பண்ணீங்க. இப்போ வந்து இட் இஸ் டைம் ஃபார் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். உங்களுடைய ஆஸ்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் ஓவர் டு யூ. கரண்ட் இயர்ல பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா we have completed 1.7 crores in revenue plus நாங்கள் 5 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் ஆர்டரும் கையில் வச்சிருக்கோம். இந்த ஆர்டர்ஸ் வந்து இந்த வருஷத்தில் முடிக்க வேண்டியது, ஆனால் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து டிலே ஆயிருக்கு. ஏன்னா ப்ராஜெக்ட் டெவலப்பர் சைட்லேருந்து டிலே இருக்குது. எங்களுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்க் வந்து 5 crore rupees at a valuation of 33 crores. ஓகே, ஸோ எங்களுடைய ஆஸ்க் வந்து 5 crore rupees at a valuation of 33 crores which is 15% of their equity வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, எஸ் ஆர் நோ இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம். தேவானந்த் சார். See, I am interested, but I am not interested in your valuation. மற்ற இன்வெஸ்டர்ஸோட கலந்துட்டு வேல்யூவேஷனை பற்றி பேசினாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சித் சார். So per bot you are making about 2,833 rupees. Is that correct? No. It's a lifetime. Is it 1.7? 600 Lifetime is a sale. runway. Lifetime. That was lifetime sale. Okay, so இது எல்லாமே வந்து currently it's not active. Currently it is active. Okay. We உங்களோட லாஸ்ட் இயர் இந்த 1.7 crores சொன்னது இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இது வரைக்கும் நான் அவங்க சப்ளை பண்ணியிருக்கிற பாட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ உங்களோட சர்வீசஸ் ரெவென்யூ என்ன? லைக் உங்களோட பாட் நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு வாட் இஸ் உங்களோட ரெக்கரிங் ரெவென்யூ என்ன? ரெவென்யூ மாடல் பேசிக்கலி வி செல் த ப்ராடக்ட். எங்களோட பாட்டை வந்து நாங்கள் டெவலப்பருக்கோ இல்லை கான்ட்ராக்டர்ஸ்க்கோ ஓஎன்டம் கான்ட்ராக்டர்ஸ்க்கோ நாங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ எங்கள் ப்ராடக்ட்டை வந்து வி செல் ஆன் பர்ச்சேஸ் பேசிஸ் டு பையர்ஸ். இதை தவிர we also support them இன்ஸ்டலேஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம். சர்வீஸ் சப்போர்ட் பேஸ்ட் ஆன் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். we supply சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ். இதை தவிர ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பாட் நாங்கள் சப்ளை பண்ணும் பொழுது we also have a revenue model for the data management as SaaS. That's an annual subscription model. Got it. நீங்க கஸ்டமர் கிட்ட பேசுறப்ப இருக்கிற பெரிய அப்ஜெக்ஷன் என்ன அப்ஜெக்ஷன்? நீங்க அந்த பாட்டை போய் விற்க போறீங்கல்ல, அப்ப வந்து என்ன கேள்விக்கு என்ன சொல்றாங்க கஸ்டமர்ஸ்? ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ரோபோட் சப்ளை மட்டும் பண்ணுறீங்க,
நீங்கள் ரோபோட் சப்ளை பண்ணாமல் எனக்கு டைரெக்டாக க்ளீன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதாவது ஒரு க்ளீனிங் கான்ட்ராக்டாக நாங்கள் தரோம். நீங்கள் அந்த ரோபோட் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி க்ளீன் பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அமௌண்ட்டுக்கு கம்மியாக நீங்கள் எஃபிஷியண்ட்டாக க்ளீனிங் கான்ட்ராக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு சைட்டில் பைலட் ஸ்டடியாக, அதாவது இந்த ரோபாட்ஸ் எங்களுடைய அசெட்டாக வச்சு சர்வீஸ், அதாவது பேப்பர் கிளீனிங் சைக்கிள், பேப்பர் கிளீனிங் மாதிரி we are trying to have a business model or revenue model around that as well. No, but what is your that was not the question, I believe. இல்ல அவங்களுக்கு என்ன ஒரு தடங்கல் இருக்கு இந்த பிசினஸ் உடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படினா what is the biggest challenge that you're facing? ஒரு கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹே நீங்க வந்து இந்த மெஷின் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, ஓகே இந்த மெஷினை விற்க போறீங்கன்னா, இல்ல எங்க கிட்ட வந்து இது வரைக்கும் இது மாதிரி பண்ணதில்ல, ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கும்ல, the biggest objection. நாங்க முதல்ல எங்களோட ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போன பொழுது அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்யுமா, இதுல ப்ராப்ளம் இருக்குமா, வேற என்ன அடிஷ்னலாக தேவைப்படும் என்னோட சைட்ல இருந்து. நவ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் ஆர் சீயிங் த ரிசல்ட்ஸ். ரோபோட்டிக் கிளீனிங்னால எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் வருது, க்ளீன் வாட்டர் யூசேஜ் தேவையில்லை. ஸோ லாஸ்ட் இதில் வந்து நீங்கள் அவுட்கம் பேசிஸில் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிக்கலன்னா யோசிங்க. ஓகே, வாட் இஸ் தி எஃபிஷியன்சி வாட் யூ ஆர் சேவிங் ஃபார் த கஸ்டமர், ரைட்? நீங்கள் கஸ்டமருக்கு வந்து 15% 20% எனர்ஜி சேவிங், ஓகே, I'll install the bot totally free. Alright, but give me outcome basis. ஒரு வருஷத்துல வந்து எவ்வளவு எனர்ஜி சேவ் பண்றீங்களோ அதுல இருந்து. இப்போ வந்து நாங்க கேபிட்டல் சேல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் when we are going to the customer, கஸ்டமரோட முதல் கேள்வி, இந்த பாட்டை நீங்க சொல்ற மாதிரி இது வேலை செய்யுமாங்க, கிளீனிங் எஃபிஷியன்சி இருக்குமா. எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டா இருந்ததுன்னா எங்களால் அந்த ப்ராடக்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு காமிக்க முடியுது. எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ல ஒரு ரோல நார்மல் கிளீனிங் இருக்கு, இன்னொரு ரோல கிளீனிங்கே இல்லாமல் இருக்கு, மூணாவது ரோல எங்களோட பாட்டை நாங்கள் வைக்கிறோம். அவங்களோட ஸ்காடா சிஸ்டம்ல அவங்களால பார்க்க முடியறது கிளீன் பண்ணாத பேனல்ல எவ்வளவு கம்மியா ஜெனரேஷன் இருக்கு, வாட்டர் கிளீனிங்னால எவ்வளவு வந்திருக்கு, இந்த ரோபோட்டிக் கிளீனிங்னால எவ்வளவு வந்திருக்கு, அவங்க கிளைம் பண்றது நிஜமாவே கிடைக்கிறதாங்கிறது அவங்களால விஷுவலா பார்க்க முடியறது when they are looking at the energy improvement. இந்த அவுட்கம் நீங்கள் கேட்கும்போது, இப்போ சோலார் பிளான்ஸ்க்கு ட்ரெடிஷ்னலாக வாட்டர் கிளீனிங் பண்ணாலுமே ஆனுவலி 4% வந்து சாயிலிங் லாஸ் இருக்கும். அது வந்து எங்களுடைய ரோபாட்ஸில் ட்ரை கிளீனிங் பண்ணும்போது வெறும் 0.5%க்கு அது குறைஞ்சு வந்துடுது. ஸோ இந்த அடிஷ்னல் 3.5% எனர்ஜி கெயின் ஆகுது இல்லையா, இதனால எங்களுடைய ரோபாட்டோட ROI வந்து less than 2 years for the plant owners. Within 2 years the robots will pay for themselves. எனக்கு பேசிக்காக ஒரு 2 டவுட்டுன்னு சொல்லலாங்க. ஒன்று, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டேர்ன் ஓவர் வந்து 3.28 crores இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 1.72 crores தான் இருக்குது. இந்த டெபிசிட்டுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர் அஃபிஷியலாக முடியணும், அதுக்கான அக்கௌண்டிங் தான். ஏன் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே கம்மியாயிருக்கு? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அவங்ககிட்ட? இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் இந்த 5 கோடி கையில் இருக்குன்னு சொன்னதில் 2 கோடிக்கு உண்டான பர்ச்சேஸ் ஆர்டர் எங்களுக்கு 4 மாதத்துக்கு முன்னால் கிடச்சி. With that we would have crossed last year's turnover itself. நார்மலாக இந்த ப்ராடக்ட்லேயும் எங்களோட ப்ராஜெக்ட் நாங்கள் போகும்பொழுது எங்களோட என்கொயரி டு டிப்ளாய்மெண்ட் டைம்லைன் பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் எனிவேர் ஃப்ரம் அபவுட் 4 months to about 9 months to convert an enquiry into an order and to deliver, get the cash. We are working on multiple projects which are in different stages. எங்கள் கையில் ஆர்டர் இருந்ததை வச்சுட்டு we were very confident that the financial year will be more successful than the previous year. The project delay-னால எங்களால் அந்த 1.7 crores-க்கு மேலே இப்போ தாண்ட முடியல. But yes, meanwhile we have also collected orders. இந்த ஆர்டரை வச்சு பார்க்கும்பொழுது அடுத்த financial year-க்கு we have also made certain projections. Whatever we have lost this year will be compensated in the coming year, which we are confident. Last to this year, there are some penalties in the statutory filings. அது வந்து உங்களோட சிஎஸ் ஃபுல் டைமாக இருக்காங்களா உள்ள? ஏன் அந்த ஸ்டாட்டுவேட்டரி ஃபைலிங்ஸில் ஒரு பெனல்ட்டி வந்தது? இப்போ எங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி வந்து ரெண்டுமே வெவ்வேறு ப்ரொஃபஷனல்ஸு. எங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனி செக்ரட்டரி வந்து பெங்களூர்லேருந்து எல்லா ஃபைலிங்ஸ் அவங்க டேக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பெனால்ட்டி சொல்கிறது மேபி ரொம்ப நாமினலாக ஒரு வித்தின் அ ஃபியூ தௌசண்ட் ருபீஸாக தான் அது இருந்திருக்கும். தட் மேபி அ லேட் ஃபைலிங் ஃபீஸ், அதாவது ஒரு 2-3 டேஸில் வந்து லேட் ஃபைலிங் பண்ணாதனால அது இன்கர் ஆகிருக்கலாங்க. அது ஒரு மேஜரான பெனால்ட்டிஸ் இல்லை. ப்ளஸ் நவ் வி ஹவ் ஹையர்ட் அ வர்ச்சுவல் CFO டீம்
ஸோ அந்த வர்ச்சுவல் சிஎஃப்ஓ டீம்னால இது வந்து டேக்கிள் பண்ண முடியுங்க ஃபியூச்சரில். ஓகே, தேங்க்யூ. எஸ் அப்பர்ணா மேம். இன்வெஸ்டர்ஸ் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தங்கிட்டே கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, என்ன ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, கிளியர் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு இங்கே உங்கள் கேஸில் தெரியல. 4 ரீசன் அதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரெவென்யூவில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இது கிளியராக உங்கள் சொலாவியோட ரெவென்யூவா லேட்டா உங்கள் ஃபேப்ரிகேட்டர் உங்கள் சப்ளையரோட ரெவென்யூ சேர்த்து சொல்லியிருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் வந்து க்ரோத், கௌஷிக் சார் சொன்ன மாதிரி டிப் ஆயிருக்கு. தேர்டு வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஸோ அது ஜஸ்டிஃபை பண்ண முடியல. ஃபோர்த், நான் கொஞ்சம் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணேன். ஸோ இது மாதிரி இகோபியா இருக்குது, ஏர் டச் சோலார் இருக்குது, அவங்களும் இதே மாதிரி வெரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட யூஎஸ்பி என்ன, அது தேவானந்த் சார் கேட்டாங்க, பட் அது யூஎஸ்பி என்னன்னு கிளியராக வரல. ஸோ இந்த 4 ரீசன்ஸ் அட்ரஸ் பண்ண முடியுமா? ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் லெட் மீ டேக் இட் ஃபர்ஸ்ட். ஸோ ஏர் டச் இகோபியா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிறது. இன்றைக்கி வந்து அவங்க ஒரு $1 பில்லியன் வேல்யூவேஷனை டச் பண்ணி ஐபிஓ கம்பெனிஸ் கூட ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. இவங்க வந்து வெறும் கிரவுண்ட் மவுண்ட் சோலார் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் 100 மெகாவாட்டுக்கு மேலே இருக்கிற சைட்டில் மட்டும்தான் அவங்க ஆப்ரேட்டே பண்ணுறாங்க. ஸோ எங்களுடைய ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு மிகப்பெரியான ஒரு யூஎஸ்பி வந்து எங்களுடைய ரோபோட்ஸ் அவங்க கம்பேரிசனில் நாங்கள் 1 மெகாவாட் இல்லை ஈவன் 5-10 மெகாவாட்ஸ்க்கு உண்டான சைட்ஸ்லையும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணி டெப்ளாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் எங்களுடைய ரோபோட்ஸ் வந்து ஆர் லைட்டர் இன் வெயிட், ஹேவிங் ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர் ஆப்ரேஷன்ஸ் கம்பேர்ட் டு தம். இன்னும் ஒரு யூஎஸ்பி வந்து நாங்கள் ரூஃப் டாப் மார்க்கெட்லேயும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், வேர் நோ அதர் பிளேயர் இஸ் ஆப்ரேட்டிங் அட் ஆல். ஓகே, இது வந்து டோட்டலாக உங்கள் ரெவென்யூ மட்டுமா, லேட்டாக உங்கள் ஃபேப்ரிகேட்டர் ரெவென்யூவும் சேர்ந்து இருக்கா? அதில் கொஞ்சம் டவுட் இருந்தது. 2024 we went to GCO as our manufacturing partner. அது எதுக்காக போகணும்னா, அந்த வருஷம் வந்து we had an acquisition offer from one of major developers in India. We also got a term sheet. அது இருந்த போதிலும் when they were planning to go for IPO, whatever reasons it got dropped. அந்த சமயத்தில் வந்து அவங்க acquisition வந்த பொழுது we started reducing our manpower in operation because it was supposed to be absorbed fully into their operation. ஸோ எங்களோட லோக்கல் அவசியம் இல்லாத ரிசோர்ஸஸ் எல்லாம் நாங்கள் கம்மி பண்ண ஆரம்பித்தோம். எதனால ட்ராப் ஆச்சு? பேசிக்காக அவங்களோட IPO got delayed. That was the main reason given to us. They had agreed for certain specific valuation. They did the DDP, they signed off the term sheet, given everything. Okay. It's on record. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க 2024 and 2025 டாப் லைன், அது வந்து சொலாவியோட டாப் லைனா? I'm coming to that. Okay. I'm coming to that. 2024 நாங்கள் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு போன பொழுது we were having the issue in terms of the cash flow. So what we had agreed with the subcontractor or the partner is he will take the orders in their books. They will support us with the working capital. They will also support with our personal payrolls. ஸோ அதனால ஒரு 12 மாதத்துக்கு என்னென்ன ஆர்டர்லாம் வந்ததோ அந்த ஆர்டர்லாம் வந்து டைரக்ட்லி இட் வாஸ் புக் பை த பார்ட்னர். ஆஃப்டர் தட் இன் த கரண்ட் இயர், சின்ஸ் ஏப்ரல், based on the discussions that we have been having with multiple investors, we have confidence. We told them we will start booking everything under our role. We will pick up the order in our books. Okay, but books clean-ஆ இல்ல. இந்த வருஷத்துல போன வருஷத்தோட பேலன்ஸ் ஆர்டர்ஸ் they had to execute. அதனால இந்த ஃபைனான்சியல் இயர்ல there is a part which was executed by GQ. Rest everything is only on Solavio. இப்போ இருக்கிற இந்த பேக் ஆர்டர் நாங்கள் சொன்னது 5 crores, it is fully on Solavio only. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்காக இருக்கும்போது சர்வைவலுக்காக நாங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோம். இப்போது நாங்கள் எங்களுடைய ஃபோக்கஸ் மறுபடியும் ஃபண்ட் ரைஸ், மறுபடியும் புது ஆர்டர்ஸ் எடுக்கும்போது we are having a contract manufacturer relationship with them. ஸோ பின்னாடி வந்து எங்கள் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக அவங்க எங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இருக்கு. மேம் வந்து அவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இது என்ன அது என்ன புக்ஸ் கிளியரா இல்லை கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பக்காவா வந்து கேட்டிருக்காங்க. ஷீ சீம்ஸ் டு பி லிட்டில் அன்சாட்டிஸ்ஃபைட். ஸோ யூஆர் இன்வெஸ்டிங் ஆர் நாட் அப்படின்ற கேள்விக்கான பதில் நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஒரு கிளியர் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் புக்ஸ் அவ்வளோ கிளியரா இல்லாதனால ஐ எம் அவுட். But I wish you the best. Okay, thank you so much, ma'am. Okay, Vembu sir. Monica, I have a question for you. See, basically your aspirations are global and you have been selling the product when the product is available, you know, from the time the product is available. The price realization, if you see, the gross margin is higher in the Middle East, but despite that only 30% sales has come from Middle East and 70% from India. But if you know, I want to know what is the installed capacity and market
because Middle East is more global market than India. In fact, when Prashant was explaining, he says in India the main competitive advantage is that we will be able to service, against the Chinese competitors. So why the revenue is only 30% from Middle East, and what are the challenges you face against global competitors, and what are the things that can be done to improve and reverse the revenue mix? So I'll start with the market in the Middle East. The Middle Eastern market is nearly 50 gigawatts at least. Okay. I'm taking all of the multiple countries into consideration. How Now- does it compare to India? And India's way ahead. India's, I think, now the top in the world. The thing is that now they've actually started investing quite a lot, into the solar energy, into all of that. And it has been in the last 6 or 7 years that it has boosted completely in the Middle East. Now, one of the reasons that we couldn't expand extremely quickly in the Middle East was, of course, we were bootstrapped. So we couldn't invest that much into, hiring personnel and, bringing sales and this and that. So I have been the front runner into creating whatever business that we have done in the Middle East. It hasn't been that easy to go to different areas and, service the robots or service this. But I've created a little team there. We're a team of around 5 people. In fact, we have installations even in like remote locations like Gaza or Yemen as well. What we do is we supply to our clients, and we also have like online trainings for them. And our clients are pretty savvy because they all are developers, and they all have solar plant, like large solar plants. So they have a lot of engineers there as well who we can train. The other thing was that, as I said, you asked about the revenue. So as I said, I was the front runner and I created the entire 30%. We had to create an entire market. And also because there were companies previously, which is Ecopia or AirTouch or even the Chinese companies, we had to kind of wade into the business, see how we can create new clients and, get some. And the other thing was that I also created quite a lot of business for the rooftop sector, because especially in the UAE and in Saudi, they have a lot of rooftop installations, C&I installations, which makes the independent robot very attractive. I think I can split it between 60-40, and 60% of the sales was my independent robot, and the 40% is the EcoBot, which is the ground mount. But the ground mount has a lot of potential in the Middle East. And one more thing is that we're also discussing with someone in Saudi where we can, start assembling large plants, and they have a lot of options that will help us reduce cost and also help us reach to all the neighboring countries. So how does the next 2-year look in terms of Middle East revenue and overall revenue mix between India and the Middle East? ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா we are targeting close to about 25 crores of revenue. அதில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் மாதிரி தான் 60-70% வந்து டொமஸ்டிக் ரெவென்யூவாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 30-40% ஆஃப் த ரெவென்யூ வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வரும். இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்கு வந்து, நீங்கள் இந்த ஆர்டர் டு கேஷ் சைக்கிள் வந்து ஒரு 4லேருந்து 9 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னார். இதில் உங்களோட இந்த ப்ரொக்யூர் டு பே சப்ளையர் சைடில் எப்படி இருக்கும், உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் இந்த ஹோல் இதில் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் 1.2 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே இன்வென்ட்ரி வாங்கிட்டேன்றீங்க கஸ்டமர் டைம் அட்வான்ஸ் வாங்காமையே. அப்போது எப்படி இது ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸாக இருக்குமா? அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம். ஆர்டர் டு கேஷ் வந்து 4 மாதம்னு சொல்லலை, அதாவது என்கொயரி டு கன்வர்ஷன். ஸோ ஒரு என்கொயரி வருது, அவங்க ஒரு டெமோ பாட் நாங்கள் சப்ளை பண்ணி அந்த லீட் வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த டைம் தான் 3லேருந்து 4 மாதம் ஆகுது. ஆர்டர் சைக்கிள் வந்து 6 to 8 வீக்ஸில் நாங்கள் சப்ளை பண்ணிடுறோம். அதாவது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் அலாங் வித் அட்வான்ஸ் எங்களுக்கு வருதுன்னா வித்தின் 6 to 8 வீக்ஸ் we are able to deliver at the site. ஸோ கேஷ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த 8 வீக்ஸ்லேருந்து ஃபர்தராக ஒரு 3 to 4 வீக்ஸில் 100% ஆஃப் த பேமெண்ட் we are able to collect from most of our clients. ஸோ இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இருக்குன்னா 70 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் வந்து டே 1ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு வந்து ஒரு 90 நாள் 100 நாள் ஆகும். இல்லை, அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து 25 to 30% அலாங் வித் பர்ச்சேஸ் ஆர்டர் நமக்கு வரும். அட்வான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் டிபிக்கலி நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்வென்ட்ரிக்கு லீட் டைம்லாம் இன்வென்ட்ரி வந்து நாங்கள் ஏபிசியாக 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஏ வந்து லாங் லீட் டைம் ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ், பி வந்து மீடியம் லீட் டைம் மீடியம் வேல்யூ ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஏ கிளாஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்டாக்கில் வைக்கிறோம். அது வந்து காமனான பார்ட்ஸு. ஸோ அதாவது எந்த ரோபாட்டுக்கு வேணால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஆர்டருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமருக்காக தான் அந்த இன்வென்ட்ரி வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ வெறும் காமனான பார்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் எங்களோட இன்வென்ட்ரியில் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் அந்த 25 கோடி ரூபா 2 வருஷம் கழிச்சு பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த 25 கோடி ரூபா ரெவென்யூ பண்ண எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் உங்களுக்கு? ஒரு 3 மாதத்துக்கு உண்டான ஒர்க்கிங் கேபிட்டல் நாங்கள் எங்களுக்கு தேவைப்படும் சார். ரூபாயில் சொல்லுங்களேன். 25 கோடி ரூபா சேல்ஸ் ஃபார் த இயர் அப்படின்னா எவ்வளோ ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும்? ஒரு 25 crores நாங்கள் வந்து நெக்ஸ்ட் 12 months டார்கெட் பண்ணும்போது ஒரு மந்த்லி ஒரு 2 crores சேல்ஸாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு 5 to 6 crores வந்து எங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலில் யூஸ் ஆகிட்டு இருக்கும், ரொட்டேஷன்லேயே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ், டெட்டர்ஸ், இன்வென்ட்ரி மூணுமே சேர்த்து நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வளர்ந்துட்டே இருக்க போகிறீங்க இல்லையா? இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ இன்வெஸ்டர்கிட்ட வந்திருக்கீங்கன்னா மேபி அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூஸாக வளர்ந்துட்டே இருப்பீங்க, வேகமாக வளர்ந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டரோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக. அப்போது எனக்கு இந்த 4.7 கோடி ரூபா அவங்க லோன் கொடுத்துருக்காங்க மோனிகா, இதை நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளும் பார்த்தா எனக்கு வந்து அதை அடுத்த அவங்க 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது பிஸ்னஸை எஃபெக்ட் ஆக்கும். எடுத்துக்க முடியாது அப்படின்னா தான் பிஸ்னஸ் நல்லா வளரும். அப்போ எப்படி அதை நம்ம யோசிச்சு தான் சொல்கிறோமா அவங்க வந்து ப்ராஃபிட்லேருந்து அந்த பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு? நீங்கள் முதல்ல கேட்டிங்களே சார், இது வந்து உங்கள் சைடு பிஸ்னஸாக இருக்கா அப்படிங்கிறது. இது வந்து தான் எங்களுடைய ஃபுல் டைம் பிஸ்னஸ். அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்து 6.5 கோடி ரூபாய் வந்து ஃபவுண்டர்ஸோட பணம் தான் நாங்கள் உள்ளார போட்டிருக்கோம். இது எங்கள் கம்பெனி நினச்சி தான் நாங்கள் எங்களுடைய சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோனிகாவோட டைரக்டர் லோனாக புக்ஸில் இருக்குது, விச் இஸ் வி ஆர் வில்லிங் டு கன்வெர்ட் இட் டு ஈக்விட்டி ஆல்சோ. இப்போது இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் லோன் வந்து ஈக்விட்டியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை ஒரு கைடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுன்னா வி ஆர் ஓப்பன் டு டூயிங் தட் சார். ஓகே. ஆனால் எனக்கு உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப சந்தோஷமே என்னென்னா இந்த சோலார் பேனல் பிஸ்னஸில் வேஃபர் தின் மார்ஜின் அப்படின்வாங்க. உங்கள் பிஸ்னஸில் வேஃபரை விட ஒரு சாண்ட்விச் அளவுக்கு மார்ஜின் இருக்குது. தேங்க்யூ சார். சோலார் கண்டிப்பாக ரொம்ப மெச்சூரான பிஸ்னஸ்னால அதில் மார்ஜின்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் எங்களோடது வந்து ஒரு ரொபாட்டிக் டெக்னாலஜி பிஸ்னஸாக இருக்கும்போது ஒரு 30 to 40% கிராஸ் மார்ஜின்ஸ் வந்து எங்களால் கமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வந்து அவர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ஸ்பேர் பார்ட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னார் இல்லை? இப்போ ப்ராடக்ட் சேலில் நம்ம 30% கிராஸ் மார்ஜின் சொல்கிறோம் இந்தியாவில். இந்த சர்வீஸ் ஸ்பேர் அதுலலாம் என்ன மாதிரி கிராஸ் மார்ஜின் இருக்கும்? ஒரு லைஃப் டைம் வேல்யூ, இப்போ ரோபோவோட லைஃப் டைம் எவ்வளோ இருக்கும், அந்த லைஃப் டைம் ரெவென்யூ போஸ்ட் சேல்ஸ் எவ்வளோ இருக்கும்? கிராஸ் மார்ஜின் எங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் அதே மாதிரி சர்வீஸில் வந்து எங்களோட கிராஸ் மார்ஜின் இட் இஸ் அபவுட் 45% சர்வீஸ் ஸ்பேர் கொடுக்கும்போது. அதே தான் எங்களுக்கு வந்து சர்வீஸ் பர்சனல் நாங்கள் ஏஎம்சி கொடுக்கும்போதும் வி கீப் அபவுட் 40% 45% கிராஸ் மார்ஜின். ஒரு பாட் நாங்கள் கொடுக்கும்பொழுது சப்போஸ் 1.2 lakhs இப்போ நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா 10 வருஷம் when we talk about a life cycle we will be in a position to extract at least another 1.5 times in terms of service revenue. ஸோ அப்போ 1 லட்சம் ரூபா பாட் விற்றோம்னா 1.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த ஒரு பாட்டிலேருந்து எங்களால் வருமானத்தை ஏஎம்சி ப்ளஸ் சர்வீஸ் பேக்ஸில் எடுத்துக்கலாம். அது 45% கிராஸ் மார்ஜினில் பண்ண முடியும். இப்போ நான் 2021-22 விற்ற பாட்டுக்கு கடந்த 3-4 வருஷத்தில் இதை மாதிரி இருக்கான்றத டியூ டெலிஜென்ஸில் பார்க்க முடியுமா? இருக்குது சார். ஏஎம்சி எங்களோட இருக்குது. எக்ஸ்பைரி ஆன ஏஎம்சிக்கு ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கசிங் ஃபார் ரெனியூவல். இது வரைக்கும் ஏன்னா இது ஒரு ஹை ரிஸ்க் ப்ராடக்டாக இருக்குது. அசட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் கொடுக்குற மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் வேல்யூ கம்மி. வெறும் 7-8% தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இல்லை, நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ ரோபோக்கு செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா இது ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிஸ்கியூல் தான். ஒரு மெகாவாட் சோலாருக்கே 3 கோடி ரூபாய் தேவைப்படுது ஒரு மெகாவாட் சோலார் பிளான்ட்டுக்கு. ஆனால் அதே 1 மெகாவாட்டை ஒரு ரோபோட்னால க்ளீன் பண்ண முடியும். அந்த கிளீனிங் ரோபோட்டோடைய காஸ்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் தான். இதில் அப்போ சொலாவியாக்கு என்ன மாதிரி ரிஸ்க்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது? ஏன்னா பேனலுக்கு 25 வருஷம் வாரண்டி இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்து ரிஸ்க்ஸ் ஆர் வாரண்டி ஆர் லயபிலிட்டி கிளாஸ் ஏதாவது சைன் பண்ணுறீங்களா? ஆமாங்க. எங்களுடைய ரோபோட்ஸ் வந்து 10,000 to 12,000 டைம்ஸ் சைக்கிள் டெஸ்ட் பண்ணி நாங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பேனல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கொடுத்துட்றோம். பேனல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் டெஸ்ட், இஎல் டெஸ்ட், ஐவி கர்வ் டெஸ்ட், இந்த மாதிரி வெவ்வேறு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு என்ஓசி மாதிரி தராங்க. அதாவது எங்களுடைய ரோபோட்னால அவங்களுடைய எந்த வாரண்டியும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸை கமிட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்களுக்கு மாடியூல் ரிலேட்டடான எந்த லைபிலிட்டியும் எங்களுக்கு வராது. ஸோ
ஸோ பேனல் டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு லைபிலிட்டி கிடையாது. எங்களோட லைபிலிட்டி இல்லை, பிகாஸ் பேஸ்ட் ஆன் தி என்ஓசி வி ஹவ் டெலிவர்ட். கடைசி கேள்விங்க, நீங்கள் இப்போ அந்த இஸ்ரேலி கம்பெனி $1 பில்லியன் பண்ணுறவங்கள பற்றி சொல்கிறது, அவங்க ஒரே ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பல மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், ரூஃப் டாப்க்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்கள் ரெவென்யூ பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது அதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்கள விட பெட்டராக இல்லை, அதோட கம்பீட் பண்ண முடியாது, அதனால நம்ம பல ப்ராடக்டை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இது 4 ப்ராடக்ட் வச்சுருக்கோன்றதுனால இப்போ 4த்துக்கும் கோ டு மார்க்கெட் ஒரே மாதிரி, 4 பேரும் ஒரே மாதிரி கஸ்டமரை தான் பார்ப்போம். அப்படி இல்லாமல் 4 கோ டு மார்க்கெட் வேறு சேனலில் விற்கணும். ஒன்றுக்கு வந்து நம்ம ரெசிடென்ஷியல் க்ளீன் பண்ணுற கான்ட்ராக்டர்கிட்ட போகணும், இன்னொன்று வந்து லார்ஜ் பவர் பிளான்ட்டுக்கு ஓஎன்டம் கொடுக்குறவங்கள்ட்ட போகணும். அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் ஜிடிஎம் வச்சுருக்கீங்க. அப்போ அது எல்லாமே ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கிறதே, லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கிறதே, நீங்கள் ரைஸ் பண்ணுற கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் 3 கண்ட்ரியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணணுன்றீங்க, 3 ரீஜனில். அப்போ நம்ம நிறையா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமா? எங்களுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான கஸ்டமர்ஸ். ஒன்று வந்து சோலார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஐபிபி. ரெண்டாவது வந்து இபிசி அப்படின்னு சொல்லுவோம், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். மூணாவது வந்து ஓஎன்எம், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர்ஸ். இந்த 3 கம்பெனியுமே கிரவுண்ட் மவுண்ட் அண்ட் ரூஃப் டாப்பில் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதில்ல. ஏன்னா த டெக்னாலஜி இஸ் த சேம். ஸோ எங்களுடைய கஸ்டமர்ஸ் ஆர் த சேம். அதே கஸ்டமர் தான் கிரவுண்ட் மவுண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்காங்க, ரூஃப் டாப்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கஸ்டமர் டார்கெட் பண்ணும்போது தான் எங்களுக்கு 2 செக்மெண்ட்க்கு உண்டான ப்ராடக்ட்ஸும் சேர்த்து தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுனால இன்னொரு ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு கிடையாது. ஏன்னா இதே ப்ராடக்ட்டில் இருக்கிற பார்ட்ஸ் தான் வந்து இந்த ப்ராடக்ட்லேயும் நமக்கு இருக்குது. அதே ப்ரஷஸ், மோட்டர்ஸ், பேட்டரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி. அந்த இஸ்ரேலி கம்பெனி பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து 200 மெகாவாட் 500 மெகாவாட் மாதிரி ப்ராஜெக்டில் மட்டும்தான் போகணும். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு 2 பாட் 5 பாட் நம்ம கொடுத்தோம்னா நம்மளால சர்வீஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தே ஆர் நாட் லுக்கிங் அட். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் 1 மெகாவாட்டுக்கு எடுத்துட்டோம்னா இதுலேருந்து 2 இல்லை 3 பாட் மட்டும்தான் அந்த 1 மெகாவாட்டுக்கு போகும். அதனால வால்யூம் வைஸ் அவங்களுக்கு இட் வாஸ் நாட் அன் அட்ராக்டிவ் ப்ரொபோசிஷன். தே அட்டெம்ப்டட் பட் தென் தே வித்ட்ரூ. சரி, கடைசி கேள்விங்க. இது வந்து நான் முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ எல்லா ஃபவுண்டர், சிஇஓ, அதை மாதிரி லீடர்ஷிப் ஸ்டாஃபாக இருக்கிறவங்கெல்லாம் ஃபுல் டைம் இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆவாங்கன்றது கமிட்மெண்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் எந்த மாற்றம் இல்லாமல் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த கமிட்மெண்ட் உங்களால் தர முடியும் சார். Did Monica understand the question? I am currently 100% in Solavio already, so of course I can commit to that for sure. ஓகே, ஸோ 3 வாட்டி இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு ரொம்ப அழகாவே டீட்டெயில்டா ஒரு அனாலிசிஸ் பண்ண நம்மளுடைய குமார் வெம்பு சாருக்கு நன்றி. இப்போ உங்களுடைய பதில் எஸ்ஸா நோவா? இன்ட்ரெஸ்டடுங்க. அவர் சொன்ன மாதிரி வேல்யூவேஷன்லாம் பேசிட்டாருன்னா நம்ம ஓகே. ஸோ ஒரு பாட் வித்தா 45% வந்து கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 15% வந்து ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். See, உங்க பிஸ்னஸ் இஸ் வெரி அட்ராக்டிவ். ஃபியூச்சரில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் அதுமாதிரி வேர்ல்டு வைடில் வந்து க்ரீன் டெக் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. அதை உங்களால் இந்தியனைஸாக பண்ண முடியுது. ஆனாலும் இந்த நடந்த டிஸ்கஷனில் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து 6 இயர்ஸ் ஆனாலும் உங்களால் நம்பர் ஸ்கேல் அப் பண்ண முடியல. தேர் குட் பி சம் ரீசன் ஃபார் இட். அதே மாதிரி வந்து நமக்கு ஆர்டர் வந்து வர்றது வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இந்தியாவே உங்கள் டேர்ன் ஓவர் அதனால் பாதிக்குது. பட் உங்களால் பேரலாக அந்த அதுக்கான பிஸ்னஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸ் டிலே ஆகிற மாதிரி தெரியுது. இந்த காரணத்தினால ஐ எம் ஓகே ஃபார் அ ப்ரீ மணி வேல்யூஷன் ஆஃப் 17 CR அண்ட் அந்த வேல்யூவேஷனில் வந்து வி ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் டு 1 CR if you are okay with it. 17 crore வேல்யூவேஷனுக்கு கேக்குறாங்க. தேவானந்த் சாருடைய ஆஸ்க் வந்து இதுதான் அவருடைய இதா இருக்கு. எஸ் சித் சார். சூப்பரான ப்ராடக்ட், ஐடியா சூப்பராக இருக்கு. ஒரு சில இது நான் பார்த்தது என்னன்னா, நீங்கள் 25 crores வந்து கமிட்மெண்ட் சொல்றீங்க இந்த நெக்ஸ்ட் சேல்ஸ் பைப்லைன் ஆர் ரெவென்யூ நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ண போறீங்க. உங்களோட சேல்ஸ் பைப்லைன் இந்த வருஷத்துக்கு என்ன இருக்கு இப்போதைக்கு? புக்ட் ரெவென்யூ ஆர் த சேல்ஸ் பைப்லைன்? Give me an idea. And who is the sales leader in the organization? We have sold up to 1.7 crores. 5 crores is the PO available. In terms of sales pipeline opportunities, we have close to 28 crores in pipeline with more than 60% probability of success. Okay, in the geography. Geography wise, 70% is again in India,
30% in the Middle East. Okay, who is the sales leader in the org? I take care of sales as well. We also have a sales director who is Okay. not part of this team here. And நீங்க வந்து global sales handle பண்றீங்க. Yes, we are looking at only the Middle East. I coordinate the sale. The basic sale happens with sales director for the India operation and Monica for GCC. Okay, the second aspect is in terms of the cons, I'm saying. Okay, I did not see a clear leadership structure. There are 3 founders listed here. One of the founders is not here, who is in the US. ஒருத்தர் வந்து USல இருக்காரு. What is the equity, what he has in the business, and what does he do for the business? What do you all, I understand நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. The third founder, அவரோட ஈக்விட்டி என்ன and அவரோட இன்வால்வ்மெண்ட் என்ன? Does the CEO have equity in the business? Give us a little bit more. இப்போ கேப் டேபிளில் பார்த்தீங்கன்னா நானும் மோனிகா சூரஜ் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். Monica holds about 60% equity, I hold about 18% equity, and Suraj holds about 22% equity. Okay. Suraj is right now full-time in the US from the last 3 years. நாங்கள் சொன்ன மாதிரி டெக்ஸ்டார்ஸில் வந்து நாங்கள் செலக்ட் ஆகும்போது டெக்ஸ்டார்ஸ் had a requirement of one founder shifting to the US. ஸோ அப்போ தான் சூரஜ் வந்து அங்கே போனார். அந்த acquisition opportunity வரும்போது we had shut down our US entity, but we chose that Suraj stay back in the US. ஏன்னா அவர் அங்கே நிறைய ecosystem வந்து டெவலப் பண்ணார், both for South American and North American continent. We have an interested contractor in the US to start contract manufacturing in the US as well. Even in South America, Brazil வந்து எங்களுக்கு நிறைய leads already வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூரஜ் வந்து ஆக்டிவாக அந்த ஜாகிரஃபீஸில் வந்து கஸ்டமர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து the way I'm thinking about it. Based on the product, உங்ககிட்ட North America markets வந்து you don't have an existing, உங்ககிட்ட presence இல்லை. Through my connections, through my relationships, my existing customers, facilities maintenance contracts, real estate builders, they are all our customers as well. So there is a possibility that we can cross-sell. Introduction into the US markets, definitely something I can, அதில் வந்து நான் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி technology play, there is a lot of thought I have. நீங்கள் வந்து you're collecting a lot of data technically. அந்த data வந்து you can use it very, very effectively in terms of building various different SaaS products. பண்ணி அதை subscription based serviceல கூட you can give it back to the customer. That one of the things I'm thinking about. So in all, I'm interested. ஆனா உங்களோட valuation is extremely high because for a 1.7 crore, you're asking for 33 crores, right? So a very steep valuation. I will go with the rest of the judges or the panelists, investors as well. அவங்களோட recommendation and I'll align. I'm interested. We'll see. All right? சாருமே வந்துட்டு வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. சோ தேவ் சாருடைய வேல்யூவேஷன் 17 crores-கே வந்து you're sticking with. Yeah. Okay, thank you sir. Yes. 2 விஷயங்க எனக்கு. முதல்ல உங்களோட கேப் டேபிள் பார்க்கும்போது மோனிகா 60%, சூரஜ் 22%, பிரசாந்த் 18%. ஆனால் உங்கள் புக்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த 4.5 crores-ஐ நீங்கள் லோனாக காமிச்சிருக்கீங்க, கரெக்டாக? கரெக்ட். ஸோ இது வந்து ஈக்விட்டி ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்க லோனாக காமிக்கணும் அப்படின்னா there are some certain terms. அது நீங்கள் வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் வர்ச்சுவல் சிஎஃப்ஓன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர், அவங்கக்கிட்ட இதை நீங்கள் ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கேட்டீங்களா? அதுக்கு என்ன சஜஷன் சொன்னாங்க? பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷனும் வரும், அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்டடாக இல்லையான்னு சொல்ல முடியும் என்னால். ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸோடைய கம்ஃபர்ட் வந்து கேட்டாங்க. அதாவது இந்த லோன் வந்து எங்கள் கம்பெனி வேல்யூவேஷனுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்காக இருந்து அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா we are ready to convert it and redistribute the equity amongst the founders. Number 1, if the investors are comfortable with the loan being on the books, நாங்கள் வந்து இந்த லோன் வந்து அப்படியே கண்டினியூ கூட பண்ணிக்கலாம். We are open to having an agreement. இது வந்து லாங் டர்மாக இருக்கும், இல்லை இது வந்து எப்படி ரீபே பண்ணணும், அது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். ஸோ அது இன்வெஸ்டர்ஸோடைய கைடன்ஸில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெவன்யூ டிப் ஆயிருக்கு. 1.72 crores ரெவன்யூ டிப் ஆயிருக்கு. பட் உங்கள் ஆர்டர் புக்கில் 5 crores நீங்கள் ரெவன்யூ வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். எனக்கு வந்து என்னன்னா 33 crores வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ வச்சிருக்கிற ரெவன்யூக்கு எங்கேயோ I'm not getting that conviction. So as Dev sir, Kumar Vembu sir and everybody told, எனக்கு வந்து valuation I'll come to later. எனக்கு என்ன அப்படின்னா, I can invest 50 lakh rupees with open valuation after discussing 50 lakhs I can go up to. Okay, so அதே தான் வேல்யூவேஷன்ல தான் வந்து சாருக்குமே வந்து ஒரு விஷயம் கொஞ்சம் இடிக்குது. அப்ப இந்த மேம் ஃபர்ஸ்டே வந்து இல்ல இட்ஸ் நாட் அலைனிங் வித் ஹர் டர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களை தவிர்த்து மீதி 4 இன்வெஸ்டர்ஸுமே தேர் ரெடி டு இன்வெஸ்ட், அவங்க எஸ் சொல்லியிருக்காங்க.
தேவானந்த் சார் வந்து 1 crore சொல்லியிருக்காங்க அண்ட் கௌஷிக் சார் has said 50 lakh rupees. குமார் வெம்பு சார் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க? வேல்யூவேஷன் ஓகேயா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓகே சோ இன்வெஸ்டர்ஸ் பேனல்ல இருந்து 17 crores வந்து வேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்க. இது நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஸோ எங்களுடைய வேல்யூவேஷன் ஆஸ்க் எதனால 33 crores அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we felt we were on the right track of revenue closing in this financial year within 5 to 6 crores. Yes, we agree அந்த ரெவென்யூ வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு டெஃபர் ஆயிருக்கு. அதனால we respect the investors views on our valuation, but we would still request that if you can keep the 17 crores as a floor valuation for us and offer us our desired valuation if we achieve our revenue targets for the next year. If you can award that to us, we are ready, sir. So ஒரு CCD மாடல் கேக்குறீங்க. That's right. Okay, so floor and cap valuation கேக்குறாங்க. We would request you to reward our target what we achieve in the next year. So what is your target? எது அச்சீவ் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. அதாவது இப்போ கையில இருக்கிற பர்ச்சேஸ் ஆர்டர்ஸே வந்து 6 crores இருக்கு. ஃபர்தர் ஒரு 12 crores அதாவது 18 கோடி எங்களால நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு எங்களுக்கு தெரியுது. லாஸ்ட் இயர்ல வெறும் 1.7 crores கிட்ட தான் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. பட் அடுத்த இயர்ல 17 crores பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கமிட்மெண்ட்டை கொடுக்குறீங்க. டசன்ட் தட் சீம் வெரி பிக் ஃபார் யூ? இல்ல, அது எதனாலனா 5 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி கையில இருக்கு. ஸோ ஃபர்தர் வர பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ல வர ஆர்டர்ஸ்ல we are very confident with our clients. நாங்கள் இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அதுவும் மீதி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ரிப்பீட் ஆர்டர் ரேட் வந்து இட்ஸ் மோர் தென் 50%. நாங்கள் சப்ளை பண்ணிக்கிற கிளைண்ட் வந்து எங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்காங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தான் நாங்கள் எங்களுக்கு இது சொல்ல முடியுது. அவங்க வந்து they are further developing large power projects which are in stages for procurement. இன்வெஸ்டர்ஸ் இட்ஸ் அப் டு யூ. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க, கேன் வி கோ ஃபார் a CCD மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஹேவ் யூ டிசைடட்? உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. 1.2 CRலேருந்து நீங்கள் 18 CR டச் பண்ண முடியுங்கிறீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து நாங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து மார்ச் 27 அந்த ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 26லேருந்து மார்ச் 27க்குள்ளே 18 crore ரெவென்யூ நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா we give you a 30 CRக்கான will give you a benefit. நீங்கள் வந்து 18 CRக்கு கம்மியாக பண்ணீங்க அப்படின்னா then our valuation of 17 CR will be a floor. 18 கோடி ரூபாய் வந்து நீங்க அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்குற வேல்யூவேஷன் 30 crores கொடுத்துடுறாங்க. அப்படி இல்லை அதுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கோட் பண்ணியிருக்கிற 17 crores-க்கான வேல்யூவேஷன் அக்ரி பண்ணிடலாமா? எஸ், we agree. ஓகே, ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொருத்தங்க இண்டிவிஜுவலாக கமிட் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். தேவானந்த் சார், யூ அக்ரி டு 1 crore rupees. எஸ், குமார் வேம்பு சார். சார், நான் சொன்ன மாதிரி அந்த 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் 3 ஃபவுண்டருமே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த 4.45 crore இருக்கிறத வந்து நம்ம ஈக்விட்டியாக பண்ணி ஃபவுண்டர்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்றீங்க. அதை முடிச்சிடணும். அதை மாதிரி இப்போ நீங்கள் சீனியர் லீடர்ஷிப் டீமுக்கு என்ன இது பண்ணணுமோ அதுக்கு நம்ம கேப் டேபிளில் வந்து ESOP ப்ரோக்ராம்க்கு ஈக்விட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம அடுத்த லெவல் க்ரோத்துக்கு ஃபண்ட் ரைஸ்க்கு கம்பெனியை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணுவோன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ 1 crore 50 lakh rupees. எஸ், சித் சார். சார் என்ன சொன்னாங்களோ, ரெண்டு பேரும் தேவ் சாரும் குமார் சாரும் என்ன சொன்னாங்களோ, இஃப் யூ டூ ஆல் ஆஃப் தோஸ், definitely I'm interested. This is one of the first investments what we are doing in India. VDOT Ventures-ல இருந்து. So we are in, we'll do 20 lakhs. Okay, thank you so much sir. That's 1 crore and 70 lakh rupees. Yes, Kaushik sir. 50 lakhs என் சைட்லேருந்து. அண்ட் உங்களோட டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஐ மைட் கம் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஆல்சோ. பட் இப்போதைக்கு 50 lakhs இஸ் ஃப்ரம் மை சைட். Thank you. Okay, so all together உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 2.2 crore rupees அது கிடைச்சிருக்கு. Are you happy? Yes, very happy. Okay. So இந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமான்னு பார்க்கலாம். HNI's இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க. எஸ் ஆர் நோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இன்னைக்கு உலகத்தில் முக்கியமான ப்ராப்ளம் வந்து குளோபல் வார்மிங். அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக, க்ரீன் எனர்ஜி சொல்யூஷனாக நம்ம தமிழ் மண்ணிலிருந்து ஒரு ரொபோட்டிக் ப்ராடக்ட் வந்திருக்குங்கிறதுல ரொம்ப பெருமை. அந்த பெருமையோடையும் பெருமிதத்தோடையும் MGM இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, thank you so much sir. Any other HNI's interested? Yes, Sri Shakti ma'am. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு டீப் டிஸ்கஷன் போனதில் கல்டிவேட் ஆஸ் அன் இன்குபேட்டர் உங்களுக்கு வந்து ஒரு ரேப்பிட் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்கேலிங்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். அது கூட
10 lakh seed investment கமிட் பண்றேன். Okay, thank you ma'am. Thank you so much. So far it's 30 lakh rupees from the HNIs. வேற யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? So again, lot of contingencies with all those. அதெல்லாம் சேர்த்து I am happy to invest 34 lakhs to take the 2% equity at the 17 crore floor. Good luck on hitting 18 crore. அதுதான் நாங்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். So as long as we can all do that, I'm in. We are interested. We'll invest 10 lakhs in that. 10 lakh rupees. Okay, thank you so much ma'am. Okay, so மொத்தமா நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் and HNI சைடுல இருந்து 2.84 crore rupees வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடைச்சிருக்கு. ஹாப்பி? எஸ் சூப்பர் ஹாப்பி. Super happy. Thank you so much. ஓகே, Thank you. இந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு போதுமா இல்ல எப்படி? சார் நிறைய பேசுனீங்க சார், இன்னும் வேணும்ல? ஓகே, சோ மணி ட்ரீ மூலமா சுந்தர் ராமன் கோபாலன் அவர்கள் சிங்கம் சப்போர்ட் ஸ்கீம்ல இருந்து இஸ் இன்வெஸ்டிங் 10 lakh rupees for you. Okay, so congratulations. All together is 2.94 crore rupees. Happy? Yes, very happy. Thank you so much. Superb. So can we please have the tab for sealing the deal? நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் இன் HNI சேர்ந்து 2.94 crore rupees இன்வெஸ்ட் பண்றாங்க. This investment is led by Devanand sir. Thank you so much and congratulations.